Hey hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல நியூ BL vampire series தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போற ஃபர்ஸ்ட் vampire series இதுதாங்க. இந்த சீரிஸ்க்கு நான் வச்சிருக்க நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா காதல் ராட்சசன். பேருக்கு தகுந்த மாதிரி இந்த சீரிஸும் வேற லெவல்ல தாங்க இருக்கு. சரி இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சீரிஸ்க்குள்ள போலாம். சீரிஸோட ஓபனிங்லயே பயங்கரமான அமானுஷ்யமான இடத்தை காட்டி நம்மள எல்லாம் பீதியாக்கி அதுக்கப்புறம் vampire-ஓட குலம் எப்படி உருவாச்சுன்னு வாய்ஸ் ஓவர்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா vampires இருக்காங்கன்னு நம்புறீங்களா? நீங்க நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி vampire இருக்கிறது உண்மைதான். இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் பண்டைய காலத்துல இருந்தே மக்கள் வாழ்ற பகுதியில மக்களோட மக்களா இணைஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டேங்க, இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் 1000 வருஷம் தாண்டி அழகோடையும் இளமையோடையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி அழகோடையும் இளமையோடையும் உயிர் வாழ்றதுக்கு இவங்களுக்கு மனுஷங்களோட ரத்தம் தேவைப்படுது. வேம்பயர்ஸ் மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிறது மூலமா அவங்க சாகாம பல வருஷம் உயிரோட இருக்க முடியும். இப்படி பல வருஷம் வாழ்ந்துட்டு இருந்த வேம்பயர்ஸ் அவங்களுக்காக தனி உலகத்தை அமைச்சு அங்க சக்தி வாய்ந்த வேம்பயர் குலத்தை உருவாக்கி இருக்காங்க. இப்படி உருவான சக்தி வாய்ந்த குலத்துல ஒண்ணுதான் ராஜர் குலம். அந்த ராஜர் குலத்தை லார்ட் ரிச்சர்ட்ங்கிறவரு வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இவரு பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹை ரேங்க்ல இருக்க வேம்பயர். நம்ம லார்ட் ரிச்சுக்கு பாத்தீங்கன்னா ராஜர் கிளைன் ராஜர் ரைடர்ங்கிற 2 பசங்க இருக்காங்க. அதுல ராஜர்னு பாத்தீங்கன்னா மியாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனுக்கு சார்லஸ்ங்கிற பையன் பிறக்கிறான். அதே மாதிரி ரைடருக்கு பாத்தீங்கன்னா ஆலிஸ்ங்கிற பொண்ணு கூட கல்யாணம் ஆகி அவனுக்கு சைரஸ்ங்கிற பையன் பிறக்கிறான். இப்படி பிறந்த சார்லஸ் சைரஸ்ங்கிற 2 பசங்களுமே உயர்ந்த குலத்தை சேர்ந்த லார்ட் ரிச்சோட வாரிசுங்கிறதுனால இந்த 2 வாரிசுகள்ல யாருக்கு லார்ட் ரிச்சரோட சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி பண்றதுக்கான பொறுப்பும் திறமையும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லார்ட் ரிச் அவங்க பேர பசங்க கிட்ட ஹை ரேங்க் வேம்பயரா யாரு உங்களுக்கான சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா வாரிசுகளை உருவாக்குற ஒருத்தருக்கு தான் என்னோட சிம்மாசனம்னு சொல்லி இருக்கு. அதை கேட்ட சைரஸ் ஒரு பக்கம் அவனுக்கான ஒய்ஃபை வேகமா செலக்ட் பண்ணி எப்படியாவது இந்த சிம்மாசனத்துல உட்காந்து ஆட்சி பண்ணணுங்கிறதுக்காக சைரஸ் அவனுக்காக ஒய்ஃபை செலக்ட் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம சார்லஸ்க்கு பாத்தீங்கன்னா அவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஒய்ஃப் கிடைக்காதனால பல வருஷமா அவனுக்கான ஒய்ஃபை தேடிக்கிட்டே இருக்கான் பாவம். இப்படி 2 பேரும் லார்ட் ரிச்சோட சிம்மாசனத்துக்காக போராடிட்டு இருக்க, இதுல யாருக்கு லார்ட் ரிச்சோட சிம்மாசனம் கிடைக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி ஸ்டோரியை முடிக்க இப்ப நமக்கு ரோஜர் ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்க மாளிகையை காட்டுறாங்க. அங்க ரோஜரோட ஒய்ஃப் மியா அவங்க பையன் சார்லஸ் கிட்ட, மகனே உனக்கு வயசாயிட்டே போகுது, அதனால நீ உன்னோட வேலைகளை எல்லாம் நிறுத்திட்டு உன் ஒய்ஃபை தேடுறதுல முழு கவனத்தை செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா உனக்கு டொனேட் பண்ற பிளட்டை நீ நம்பி வாழ முடியாது. அதுக்கு காரணம் நீ டொனேட் பண்ற பிளட்டை குடிக்கிறது மூலமா உன்னோட முழு பசியும் அடங்கிடாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ரோஜர் உன்னோட அம்மா சொல்றது சரிதான், நீ எப்ப உன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க போற, உன்னோட தாத்தா வேற எப்ப உனக்கு கல்யாணம் ஆகி உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. ஒரு பேரனா அவரோட கனவுகளை நிறைவேற்றுறது உன்னோட கடமை இல்லையான்னு சொல்ல, ரோஜர் பேசினதையெல்லாம் கேட்ட சார்லஸ், அம்மா அப்பா நீங்க 2 பேரும் என்ன பத்தியும் என் எதிர்காலத்தை பத்தியும் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி என்னோட வாழ்க்கை துணையை சீக்கிரமா என்னால செலக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி வேம்பயருக்கு ஒய்ஃப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். மனுஷங்க வேம்பயர்ங்கிற நேம கேட்டாலே வெறுக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் எங்களை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்கன்னு சொல்ல, மகன் சொன்னதை கேட்ட ரோஜர், என்னடா மகனை இப்படி சலிச்சுக்கிற, எங்க காலத்துல இருந்த நிலைமையை விட இப்ப இருக்க நிலைமையும் சரி மக்களும் சரி ரொம்பவே மாறி இருக்காங்க. எதனால இவ்வளோ கான்பிடென்டா சொல்றேன்னா, நான் உன்னோட ஏஜ்ல இருந்த நேரத்துல மக்கள் வேம்பயரை அதிகமா வெறுத்தாங்க. மக்களோட ரத்தத்தை குடிக்கிற வேம்பயர் இனி இந்த உலகத்துல உயிரோட இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக எங்களை அழிச்சே ஆகணும்னு பல சக்தி வாய்ந்த ஆட்களை வச்சு எங்களை அழிக்க பார்த்தாங்க. அந்த நேரத்துல தான் நான் உன்னோட அம்மாவை பார்த்தேன். உன் அம்மாவை பார்த்த அந்த நிமிஷம் இவ தான் என் உலகமே, இவ இல்லாம இனி என்னால வாழ முடியாதுங்கிற உணர்வு ஏற்பட்டது. இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையிலும் உனக்கான ஒருத்தனை நீ பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட அதே உணர்வு உனக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ நீ சீக்கிரமா உன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க போறன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா வேம்பயர்ஸ் எல்லாரும் ரத்தத்தை குடிக்கிற பயங்கரமான அரக்கணுகளாத்தான் மக்கள் எங்களை பாக்குறாங்க. அதுல ஒரு சில மக்கள் எங்களை ஏத்துக்க தயாரா இருந்தாலும் அதுல எனக்கு தகுந்த வாழ்க்கை துணையை செலக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுல என் நிலைமை புரியாம நீங்க வேற என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சார்லஸ் புலம்பிட்டு இருக்க, சார்லஸ் புலம்புறதை எல்லாம் பார்த்த ரோஜர், எனக்கு என்னமோ நீ புலம்புறத வச்சு பார்க்கும்போது உன் வாழ்க்கை மொத்தமும் நீ சிங்கிளா தான் இருப்பையோன்னு தோணுது. அப்படி மட்டும் உன்னோட ஒய்ஃபை நீ கண்டுபிடிக்காம இருந்தீனா அதுக்கப்புறம் உன்னோட தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட இடத்த சைரஸ்க்கு கொடுத்துருவாரு பாத்துக்கோன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க, அப்ப சார்லஸ் மனசுக்குள்ள, பொதுவா வேம்பயர்ஸ் எல்லாரும் அவங்க ஒய்ஃப் அவங்க மேல வர ரத்த வாசனையை வச்சும் அவங்க மேல இருந்து வர மனத்தை வச்சும் தான் வேம்பயர் அவங்களோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச ஒய்ஃப் கூட ஒன்னா இருந்து அவங்க ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா முழு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் அவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. இப்படி எனக்கான ஒய்ஃபை நான் தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணாலும் அந்த பர்சன் என்ன திருப்பி லவ் பண்ணோம்ல, என்ன மாதிரி ஒரு வேம்பயரை லவ்வரா ஏத்துக்கிட்டு என் கூட ஒய்ஃபா வாழ யாரு தயாரா இருப்பாங்கன்னு சொல்லி சார்லஸ் மனசுக்குள்ள பல கேள்விகளோட புலம்பிட்டு இருக்க, அப்ப திரும்பவும் வாய்ஸ் ஓவர்ல பொதுவா மக்கள் பாத்தீங்கன்னா வேம்பயரோட அழகுல சீக்கிரமாவே மயங்கி அவங்க
அவங்க கூட ஒன்னா இருக்க விரும்புவாங்க. இப்படி மனுஷங்க வேம்பையர் கூட ஒன்னா இருக்கும் போது வேம்பையர் அவங்க ரத்தத்தை குடிச்சு திருப்தி அடையும் போது அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஒன்னா இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள யாரு நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை துணைக்காகத்தான் சார்லஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி வேம்பையரோட ஸ்டோரியை முடிக்க இப்ப அப்படியே 2 வாரத்துக்கு அப்புறம் ஃபேன்சி பார்ல சார்லஸ காட்டுறாங்க. அவன் சும்மா ஸ்டைலா தனியா உட்காந்து பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்க. சார்லஸோட அழகுல மயங்கின பார்ல இருந்த பையன் சார்லஸ் கிட்ட வந்து, ஹை ஹேண்ட்ஸம், நீ தனியாவா பாருக்கு வந்திருக்க? ஏன் கேக்குறேன்னா நீ தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதான் உனக்கு துணையா உன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லி இங்க வந்தேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அந்த பையனை பார்த்து, எனக்கு எந்த துணையும் தேவையில்லை, நீ என்னை விட்டு தள்ளியே இரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான அந்த பையன், எதுக்காக நீ இவ்ளோ ரூடா பேசுற? உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதான் இன்னைக்கு நைட்டு உன் கூட ஜாலியா ட்ரிங்க் பண்ணலான்னு கூப்பிட்டா இப்படி பேசுறியன்னு சொல்லி கேட்க, அந்த பையன் சொன்னதை கேட்ட சார்லஸ் சிரிச்சுட்டு, என்னது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ நிஜமா தான் சொல்றியா? எதுக்கு என்ன நல்லா பார்த்து சொல்லுன்னு சார்லஸ் அவனோட ஷார்ப்பான பல்ல காட்ட, அதை பார்த்து பயந்து போன அந்த பையன், அம்மா நீ எதுக்காக இப்படி போலியான வேம்பையர் பல்ல வச்சிட்டு இருக்க? ஏதாவது வேம்பையர் டிராமால இருந்து அப்படியே வந்துட்டியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு சார்லஸ் சிரிச்சுட்டு, என்னது டிராமா வேம்பையரா? உனக்கு என்னோட பல்லு போலியானதா நிஜமானதான்னு தெரிஞ்சுக்க விரும்புனீனா என் கூட வா, நான் உன் கழுத்தை கடிச்சு உன் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் போது உனக்கே இந்த பல்லு உண்மையானதா இல்ல போலியானதான்னு தெரிஞ்சிடும், என்ன என் கூட வரையான்னு சொல்லி கூப்பிட, சார்லஸ் சொன்னதை கேட்டு ஷாக்கான அந்த பையன், என்னது ரத்தத்தை குடிக்க போறியா? உன் சங்காத்தமே வேண்டாம், நீ முதல்ல என்னை விட்டு தள்ளியா இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, பார்ல இருந்து வீட்டுக்கு வந்த சார்லஸ் சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அவனோட அம்மா, என்னாச்சு மகனே? உன்னை பார்க்கும் போதே நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கங்கிறது எனக்கு புரியுது, ஆனா அம்மா சொல்றத நம்புப்பா, ஒரு வேம்பையருக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுற காதல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், நீ வேணா பாரு, உனக்கான ஒருத்தனை சீக்கிரமா நீ கண்டுபிடிப்ப, அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடும்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், அப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும், சரிம்மா எனக்கு புரிஞ்சுது, நான் சீக்கிரமா எனக்கான ஒருத்தனை கண்டுபிடிப்பேன்னு சொல்லி கான்பிடென்ட்டா அடுத்த நாள் திரும்பவும் சார்லஸ் ஸ்மார்ட்டா கிளம்பி நைட் கிளப்புக்கு வரான். வந்தவன் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே, அம்மா மனுஷனுக்கும் வேம்பையருக்குள்ள இருக்க காதல் ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொன்னாங்களே, எந்த மனுஷன் வேம்பையரை லவ் பண்ண தயாராயிருப்பான்? எந்த மனுஷன் வேம்பையரை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்குவான்னு சொல்லி சார்லஸ் புலம்பிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, அப்பா அவனுக்கு வித்தியாசமான மனம் வீச, அந்த மனத்துல மயங்கின நம்ம சார்லஸ், எங்கிருந்து இந்த மனம் வருது? இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு மனத்தை நான் ஸ்மெல் பண்ணதே இல்ல, இந்த மனம் எனக்கு என்னமோ வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சார்லஸ் அந்த கிளப்பை சுத்தி பார்த்துட்டு இருக்க, அப்போ ஒரு பையன் பயங்கர போதையில முகம்லாம் சவந்து போய் கையில ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட கியூட்டா நம்ம சார்லஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஹை ஹேண்ட்ஸம், நான் உன் பக்கத்துல வந்து உட்காரலாமான்னு சொல்லி கேட்கிறான் இல்லையா? இந்த பையன் வேற யாரும் இல்ல, இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ, இவனோட பேரு லூக்கஸ். லூக்கஸை பார்த்த சார்லஸ், இந்த வித்தியாசமான மனம் இவன் மேல இருந்து தான் வருதா? இந்த பையன் பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருக்கான், ஆனா இவன் பயங்கரமா குடிச்சிருப்பான் போலயே, இவன் முகம்லாம் இப்படி செவந்து போய் கிடக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே, சார்லஸ் சரி வந்து என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லி கூப்பிட, லூக்கஸ் வேகமா சார்லஸோட பக்கத்துல வந்து உட்காந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு நீ என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சார்லஸ், இப்படிப்பட்ட ஒருத்த மேல இருந்தா இந்த வித்தியாசமான மனம் வருதுன்னு சொல்லி கேட்க, சார்லஸ் சொன்னதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன லூக்கஸ், ஆமா இப்ப நீ என்ன சொன்ன? நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்க, சார்லஸ், அதுவா, நான் யாருன்னே தெரியாம உன் கூட ட்ரிங்க் பண்ண என்ன கூப்பிடுறையே, ஒருவேளை நான் மோசமானவனா இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, லூக்கஸ், கண்டிப்பா நீ மோசமானவனா இருக்க மாட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் சிரிச்சுட்டு, அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்க, லூக்கஸ் அவ்வளவு போதையிலையும் தெளிவா சார்லஸ பார்த்து, ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க, அழகா இருக்காம கண்டிப்பா மோசமானவனா இருக்க மாட்டான்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் மனசுக்குள்ள, அது சரி, இது நான் எதிர்பார்த்ததுதான், எங்களை மாதிரி வேம்பையர்ஸ்க்கு எங்களுக்கான இறையை எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான கருவியா பயன்படுறதே எங்க அழகு தானே, எங்களோட அழகை வச்சே எங்களுக்கான இறைய தானா எங்களை தேடி வர வச்சு அவங்க ரத்தத்தை சுலபமா குடிக்க முடியும்னு சொல்லி சார்லஸ் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க, அதை பார்த்த நம்ம லூக்கஸ், என்ன யோசிச்சுட்டு இருக்க? உண்மையை சொல்லணும்னா நீ பெயிண்டிங்ல வர பிரின்சஸ் மாதிரியே அழகா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், போதும் போது நீ ரொம்ப குடிச்சிருக்க, அதனால நீ வீட்டுக்கு போ, போதையில இருக்கவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ் வேகமா, நான் ஒன்னும் போதையில இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன், உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா இரு, நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி லூக்கஸ் நம்ம சார்லஸ பார்த்து, நீ பார்க்க பெயிண்டிங்ல வர பிரின்ஸ் மாதிரியே ஹேண்ட்ஸமா இருக்க, உன்னோட ஸ்கின் நல்லா பனி மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, அப்புறம் உன்னோட முடி பார்க்க நல்லா நிலக்கரி மாதிரி கரு கருன்னு ஷைனியா இருக்கு, உன்னோட உதடு ஒயின் பாட்டில் மாதிரி சும்மா ரெட் கலர்ல இருக்கு, அதனால இனி நான் உன்னைய பிரின்ஸ் ஸ்னோ ஒயிட்னு கூப்பிடலான்னு இருக்கேன், உன்ன மாதிரி அழகான ஒருத்தனை இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல, அதுவும் உன்ன மாதிரி ரெட் கலர் கண்ணோட இருக்க ஆட்கள் ரொம்பவே அதிசயமானவங்க, இந்த ரெட் கலர் கண்ணோட உன்னை பார்க்கும்போது வேம்பையர் மாதிரி அழகா இருக்க தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், அது எப்படி வேம்பையர்ஸ்க்கு ரெட் கண் இருக்குன்னு உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க, லூக்கஸ், நான் நாவல்ல படிச்சிருக்கேன், வேம்பையர்ஸ் ரொம்பவே அழகா இருப்பாங்களாமா, அவங்களோட கண்ணு ரெட் கலர்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல, சார்லஸ், அப்படியா, வேம்பையர்
வேம்பயர்ஸ் இருக்காங்கன்னு அப்ப நீ நம்புறியான்னு சொல்லி கேட்க லூகஸ் ஆமா நான் வேம்பயர் இருக்கிறத நம்புறேன். அந்த வேம்பயர்ஸ்க்கு அழகான ஷார்ப்பான 2 பல்லு கூட இருக்கும் தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் நீ இதுக்கு முன்னாடி வேம்பயர்ஸோட ஷார்ப்பான பல்ல பாத்திருக்கியான்னு சொல்லி சார்லஸ் அவனோட பல்ல காட்ட அதை பார்த்த நம்ம லூகஸ் வாவ் அதே ஷார்ப்பான பல்லு அப்படின்னா நீ ரியல் வேம்பயரா, எனக்கு உன் பல்லு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் அப்படின்னா உனக்கு என் பல்ல பார்த்து பயமா இல்லையா? இங்க பாரு நான் ஒன்னும் டிராமால வர வேம்பயர் இல்ல, ரியல் வேம்பயர். இப்ப சொல்லு உனக்கு என்ன பார்க்க பயமா இல்லையான்னு சொல்லி கேட்க போதையில இருந்த நம்ம லூகஸ் சார்லஸ கட்டி பிடிச்சுக்கிட்டு எனக்கு உன்னை பார்த்து எந்த பயமும் இல்லைன்னு சொல்ல சார்லஸ் லூகஸ் கிட்ட இங்க பாரு குட்டி பையா நீ ரொம்ப குடிச்சிருக்க, இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி என்ன கட்டி பிடிக்கிறது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட லூகஸ் எத்தனை தடவை சொல்றது நான் ஒன்னும் போதையில இல்ல தெளிவா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட இருக்க விரும்புறேன், நம்ம 2 பேரும் இந்த நைட்டை என்ஜாய் பண்ணலாமா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு உனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் நான் முழு பொறுப்பு ஏத்துக்குவேன்னு உனக்கு நான் சத்தியம் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு கேட்க லூகஸ் எனக்கு தெரிஞ்சுதான் பேசுறேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான சார்லஸ் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து இப்படி கேட்டதில்ல, சரி நீ என்கிட்ட இன்னைக்கு எனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ ஏத்துக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்க, நீ சத்தியம் பண்ணதுல ஸ்ட்ராங்கா இருக்கியான்னு சொல்லி கேட்க லூகஸும் ஆமான்னு சொல்ல சார்லஸ் அப்ப சொல்லு நீ என்னோட ஒய்ஃபா இருக்க ஒத்துக்கிறியான்னு சொல்லி கேட்க போதையில இருக்க நம்ம லூகஸும் ஆமா எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணி உன் கூட ஒய்ஃபா வாழ சம்மதம்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் எனக்கு இது போதும், இதுக்கப்புறம் இந்த நைட்டை உன் வாழ்க்கையில நீ மறக்கவே மாட்டேன்னு சொல்லி சார்லஸ் நம்ம லூகஸோட லிப்ல கிஸ் பண்ண சார்லஸ் மனசுக்குள்ள இவன் உதடு ரொம்பவே சாஃப்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவன் மேல இருந்து வர மனமும் இவன் தோல்குள்ள இருக்க ரத்தத்தோட சுவையும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டு சார்லஸ் லூகஸ பார்த்து ஆமா உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் என்னோட பேரு லூகஸ்னு சொல்ல சார்லஸ் லூகஸ் கிட்ட லூகா நீ உன்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தீனா என் கூட வான்னு சொல்லி சார்லஸ் பெரிய ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி லூகாவை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வந்து லூகாவோட லிப்ல சார்லஸ் ஃபோர்ஸா கிஸ் பண்ணிட்டு இருக்க லூகா மனசுக்குள்ள இவரோட லிப் நான் நினைச்சதை விட ரொம்ப சாஃப்டாவும் சில்லுன்னு இருக்கு, அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப டீப்பா கிஸ் பண்றாரு, அதனால என்னால சரியா மூச்சு விட முடியல, அதுக்கு காரணம் நான் இதுக்கு முன்னாடி யாரையும் கிஸ் பண்ணது கிடையாது, இருந்தாலும் லிப்ல கிஸ் பண்ணும்போது மூக்குலையாவது மூச்சு விடணுங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியும், அதுக்கும் வழி இல்லாம இவர் ரொம்பவே டீப்பா கிஸ் பண்றாரு, என்ன மாதிரி முன் அனுபவம் இல்லாதவங்க கிட்ட இவர் இந்த அளவுக்கு ஃபோர்ஸா கிஸ் பண்றதுக்கு பதிலா சாஃப்டா கிஸ் பண்ணா ரொம்ப நல்லா தான் இருக்கும், என்னால இவரோட ஃபோர்ஸை தாங்க முடியல, கொஞ்சம் விட்டா நான் மூச்சு திணறி செத்து போயிருவோம் போலயேன்னு சொல்லி லூகா மூச்சு விட முடியாம அழுக லூகாவோட கண்ணுல இருந்து வர கண்ணீரை பார்த்த சார்லஸ் என்னாச்சு லூகா உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க லூகா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ மூச்சு விட கூட நேரம் விடாம டீப்பா கிஸ் பண்றதுனால எனக்கு மூச்சு திணறலா இருக்கு, அதனாலதான் என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சுன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் அடடா இவன் மேல இருந்து வர மனமும் இவன் சதைக்குள்ள இருக்க ரத்தத்தோட சுவையும் எனக்கு இவன் மேல இருக்க ஆசையை அதிகரிச்சு என்ன டீப்பா செயல்பட வைக்குது, அது மட்டும் இல்லாம இவன் வேற பார்க்க ரொம்ப செக்ஸியா வேற இருக்கான், அதனால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே சார்லஸ் லூகஸோட பக்கத்துல போய் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதை பார்த்து பயந்து போன லூகஸ் சார்லஸ பார்த்து கொஞ்சம் பொறுமையா இரு, ஏன்னா இதுதான் என்னோட முதல் தடவைன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் நீ கவலைப்படாத நான் மெதுவா பண்றேன்னு சொல்லி மனசுக்குள்ள இன்னைக்கு நைட்டு என்னோட சின்ன இறை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அதே சமயம் இவனோட உடம்பு வேற ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே சார்லஸ் லூகஸ் கிட்ட லூகா உன்கிட்ட திரும்பவும் கேக்குறேன் இன்னைக்கு நைட்டு உனக்கும் எனக்கும் நடக்க போற எல்லாத்துக்கும் நீ முழு பொறுப்பு ஏத்துக்க நீ தயாரா இருக்கியா, நீ தயாரா இருக்கன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரலாமா, நான் எதுக்காக கேக்குறேன்னா நம்ம 2 பேரும் ஒரு தடவை ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மள யாருனாலையும் பிரிக்க முடியாது, நீ என் கூட ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னோட உடம்பும் சரி உன்னோட உயிரும் சரி எனக்கு சொந்தமாயிரும், நீ என் கூட சேர்ந்து வாழ தயாரா இருக்கியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட லூகஸும் எனக்கு சம்மதம்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் எனக்கு இது போதும், இனி நீ எதை நினைச்சு பயப்படாத, என்ன நம்பு, இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆனா இதுக்கப்புறம் இந்த நைட்டை உன்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத இரவா இருக்குன்னு சொல்லி சார்லஸ் லூகாவோட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க அப்ப திரும்பவும் வாய்ஸ் ஓவர்ல வேம்பயர் அவங்க லைஃப் பார்ட்னரோட ஒன்னா இருக்கும்போது வேம்பயரோட ஃபோர்ஸ்னால அவங்க லைஃப் பார்ட்னர் உச்சத்தை அடையும் போது வேம்பயர் அவங்க பார்ட்னரோட கழுத்தை கடிச்சு அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிப்பாங்க, அந்த நேரத்துல அவங்க லைஃப் பார்ட்னர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க இங்க சார்லஸ் என்னடானா லூகாவோட பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க சார்லஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்கின நம்ம லூகா ஃபுல் மூட் ஆகி போக அதை பார்த்த சார்லஸ் லூகா ஃபுல் மூட்ல இருக்காங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இதான் என் ஒய்ஃபோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கான சரியான நேரம், ஆனா நான் ஆழமா கடிச்சிடக்கூடாது மேலோட்டமா கடிச்சுதான் ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ண சார்லஸ் லூகாவோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்க போதையில இருக்க நம்ம லூகா என்னாச்சு எனக்கு ஏன் என் கழுத்து ரொம்ப வலிக்குது, யாரோ என் கழுத்துல ஓட்ட போட்டு என் ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி இருக்கு, அதே சமயம் எனக்கு ஏன் இந்த அளவுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே லூகா தூங்கி போக லூகாவோட ரத்தத்தை குடிச்ச சார்லஸ் ரொம்ப திருப்தியா இருக்கு, என் ஒய்ஃபோட ரத்தம் ரொம்ப டேஸ்டா வேற இருக்கு, என்னோட பல்லாச்சு ரொம்ப மோசமா தெரியல சாதாரண கொசுக்கடி மாதிரி தான் தெரியுது, காலையில என்னோட ஒய்ஃப் எழுந்து பார்த்தா கூட சங்கடப்பட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு சார்லஸ் லூகாவை கட்டி பிடிச்சு பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு என் ஒய்ஃப்
ஒய்ஃபோட ரத்தம் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லி சார்லஸ் முழு திருப்தியோட தூங்க, அடுத்த நாள் தூக்கத்துல இருந்து எழுந்த லூக்கா எங்க இருக்கேன்னா யார் என்னைங்க கூட்டிட்டு வந்தது, அம்மா என் உடம்பு ஏன் இப்படி வலிக்குது அப்படி நேத்து நைட்டு எனக்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்த நம்ம லூக்கா, அடடா நேத்து நைட்டு நான் அதிகமா குடிச்சிட்டேன், அதனால நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லைன்னு சொல்லி பக்கத்துல படுத்திருக்க சார்லஸ பார்த்த நம்ம லூக்கா, யார் இந்த பையன், இவன் என் பெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கானே, இப்ப நான் என்ன பண்றது, இவனோட அழகுக்கு நான் இவனுக்கு நிறைய பணம் கொடுக்கணும் போல இருக்கே, ஆனா இவனுக்கு கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் சுத்தமா இல்ல, அதனால பேசாம இவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிர வேண்டியதுதான்னு சொல்லி லூக்கா லெட்டர் எழுதி தூங்கிட்டு இருக்க சார்லஸோட பக்கத்துல வச்சுட்டு அங்கிருந்து சத்தம் இல்லாம போக, ஹோட்டலை விட்டு வெளியே வந்த லூக்கா அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு லூக்கா, நான் ஓனா ஃப்ளவர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில எனக்கான ஒரு காதல் கிடைக்கவே இல்லை, சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு சில பேரை லவ் பண்ணிருக்கேன், ஆனா அவங்க என்ன திருப்பி லவ் பண்ணவே இல்லை, என்னோட காதல் மொத்தமும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு, ஆனா நேத்து நைட்டு எதிர்பாராத விதமா அறிமுகமே இல்லாத ஒருத்தர் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு, உண்மையை சொல்லணும்னா நேத்து நைட்டு நடந்ததை என்னால மறக்கவே முடியாதுன்னு தோணுது, நேத்து நைட்டு நடந்ததை பத்தி நான் நினைக்கும் போது என் கழுத்து ஏன் வலிக்குது, நேத்து நைட்டு நான் ஃபுல் மூட்ல இருந்த நேரத்துல யாரோ என் கழுத்துல ஓட்ட போட்டு என் ரத்தத்தை உறிஞ்சின மாதிரி உணர்வு ஏற்பட்டது, அது என்னவா இருக்கும், சரி என்னவா இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட வேண்டியதுதான், நேத்து நடந்ததை பத்தி நினைக்கவே கூடாது, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பையனை என்னால திரும்ப பார்க்கவே முடியாது, அதனால நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லூக்கா அங்கிருந்து போக, இங்க ஹோட்டல்ல சார்லஸ காட்டுறாங்க. தூங்கி எழுந்த சார்லஸ் லூக்கா எழுதி வச்சிருக்க லெட்டர் எடுத்து படிக்க, அதுல லூக்கா, நேத்து நைட்டு நான் உங்க கூட சந்தோஷமா இருந்தேன், எனக்கு முழு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உண்மையை சொல்லணும்னா நேத்து உன் கூட இருந்த நைட்டை என்னால மறக்கவே முடியாது, ஆனா உனக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி எழுதி இருக்க, அதை படிச்ச சார்லஸ், நேத்து நைட்டு நீ எனக்கான பொறுப்புகளை ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை விட்டு எப்படி ஓடி போக முடியும், நேத்து நைட்டு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி என்னை விட்டு எங்கேயும் ஓடி போக முடியாது, நீ எங்க இருந்தாலும் சரி நான் உன்னை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பேன் மை டியர் வைஃப்னு சொல்லி சார்லஸ் அவனோட ஆளுக்கு கால் பண்ணி, நான் சொல்ற ஒருத்தனோட ஃபுல் டீடைல் எனக்கு வேணும், அந்த பர்சனோட பேரு லூக்கஸ், இவனை பத்தின ஃபுல் டீடைலையும் விசாரிச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி காலை கட் பண்ண சார்லஸ், நேத்து நைட்டு என் கூட ஒன்னா இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்கிட்ட இருந்து ஓடி போக பாக்குறியா, இதுக்கப்புறம் உன்னால என்கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது மை டியர் பொண்டாட்டின்னு சொல்லி சார்லஸ் தனியா புலம்பிட்டு இருக்க, இப்ப அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, சார்லஸ் லூக்கஸை எப்படி மீட் பண்ணான்னு காட்டுறாங்க. ஒரு நைட் சார்லஸ் கூட இருந்து அடுத்த நாள் எஸ்கேப் ஆன லூக்கஸை பார்த்த சார்லஸ் லூக்கஸை கட்டி பிடிச்சு அவனோட லிப் டு லிப் கிஸ் கொடுக்க, ஷாக்கான லூக்கஸ், யார் இவன் எதுக்காக இவ்ளோ ஃபோர்ஸா எனக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி லூக்கஸ் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, சார்லஸ் லூக்கஸ் கிட்ட, டார்லிங் என்னாச்சு உனக்கு, எதுக்காக என்னை விட்டு ஓடி போன, அன்னைக்கு நைட்டு எனக்கான பொறுப்புகளை எல்லாம் நீ ஏத்துக்குவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணல, அப்புறம் எதுக்காக இப்படி பண்ண, இங்க பாரிச்செல்லாம் என்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னு சேர்ந்தமோ அந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு சொந்தமாயிட்ட, அதனால இனி நீயே நினைச்சாலும் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி சார்லஸ் திரும்பவும் லூக்கஸோட லிப்ல கிஸ் பண்ண, அப்பதான் லூக்கஸ்க்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுங்கிறது ஞாபகத்துக்கு வர, லூக்கஸ் மனசுக்குள்ள நான் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு நினைச்சேன், ஆனா இவன் என்ன தேடி வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த நைட்டுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இவனை நான் திரும்பவும் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு காரணம் அன்னைக்கு நைட்டு இவன் கூட இருந்த அந்த நாளை என்னால மறக்கவே முடியல, அது மட்டும் இல்லாம இவன் ரொம்பவே விசித்திரமானவனா இருக்கான்னு சொல்லி லூக்கஸ் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே சார்லஸ் கிஸ் பண்றதை தடுக்காம பயவுல ஜாலியா அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அப்ப திரும்பவும் லூக்கஸோட மனசுக்குள்ள எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, என்னால ஏன் இவன் கிட்ட இருந்து விலக முடியல, எனக்கு என்னமோ கண்ணுக்கு தெரியாத கயிறு மூலமா நாங்க 2 பேரும் ஒன்னா பிணைக்கப்பட்ட மாதிரி இருக்கு, உண்மையை சொல்லணும்னா இப்ப நடக்கிற எல்லா தப்புக்கு முழு காரணம் நான் தான், அன்னைக்கு நைட்டு நான் அளவுக்கு அதிகமா குடிச்சு இவனோட ஒன்னா பெட்ல இருந்திருக்கேன், அதுக்காக பணம் கேட்டு வந்திருப்பான்னு பார்த்தா இவன் என்னடானா எனக்கான முழு பொறுப்புகளையும் ஏத்துக்கோ, எனக்கு வைஃபா என் கூட வந்து வாழுன்னு சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்றான், இப்ப நான் என்ன பண்றது, இவன் கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு எந்த வழியும் தோணலையேன்னு சொல்லி லூக்கஸ் மனசுக்குள்ள கதறிட்டு இருக்க, அப்ப அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது, எப்படி லூக்கஸ் சார்லஸ் கிட்ட மாட்டினான்னு காட்டுறாங்க. அதுல சார்லஸ் அவன் வீட்டுல உட்காந்து எஸ்கேப் ஆன லூக்கஸ பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்க, அப்ப கரெக்டா சார்லஸோட மொபைலுக்கு அவன் கார்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. வந்தால் சார்லஸ் கிட்ட, என் மாஸ்டர் நீங்க சொன்ன ஆளோட ஃபுல் டீடைலையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான சார்லஸ், பரவாயில்லையே உனக்கு கொடுத்த வேலையை சீக்கிரமாவே முடிச்சுட்ட, சரி நீ அவனோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருன்னு சொல்லி காலை கட் பண்ண சார்லஸ் அவனுக்கு வந்த லூக்கஸோட டீடைல் எல்லாம் படிச்சு பார்த்து சந்தோஷத்துல, மை டியர் பொண்டாட்டி இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஓடி போறேன்னு பாக்குறேன், டார்லிங் உன் கூட இருந்த அந்த நைட்டை நினைச்சு பார்க்கும் போதே உன் மேல இருந்து வர அந்த மனமும் உன்னோட சூடான ரத்தத்தோட சுவையும் உன்னோட சாஃப்டான ஸ்கின்னும் உன்னோட அழகான உதடுகளும் உன்னோட மெல்லிய இடுப்பு எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து உன் மேல இருக்க ஆர்வத்தை அதிகப்படுத்துது, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல, உன் நினைப்பு எனக்கு உன் மேல பைத்தியம்
பைத்தியம் பிடிக்க வைக்குதுன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸ நினைச்சு மெழுகா உருகிட்டு இருக்க, இங்க அடுத்த நாள் நம்ம லூக்கஸ காட்டுறாங்க. அவன் சிட்டிக்கு நடுவுல சின்னதா ஃப்ளவர் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க. லூக்கஸ் அவன் ஷாப்ல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப லூக்கஸ் வாய்ஸ் ஓவர்ல, என்ன பாக்குறீங்க, என்னோட ஷாப் இவ்வளவு சின்னதா இருக்கேன்னா, ஆனா இந்த சின்ன ஷாப்ல தான் என் அன்பு மொத்தமும் நிறைஞ்சிருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா, இங்க இருக்க அழகான பூக்கள் எல்லாத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கு. இப்படிப்பட்ட பூக்களோட நேர்மறையான ஆற்றலும் அழகு மக்களை மகிழ்ச்சியா வச்சிருக்க உதவுது. அது மட்டும் இல்லாம எனக்கு பூக்களை பராமரிக்க ரொம்ப பிடிக்கும். அதனாலயே என் ஷாப்ல இருக்க பூக்களை எல்லாம் நான் கவனமா பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்படி நான் கவனமா வளர்த்துட்டு வர பூக்களை வாங்க மக்கள் ரொம்பவே ஆர்வமா என் ஷாப்பை தேடி வராங்கன்னு சொல்லி லூக்கஸ் அவனோட ஒர்க்கை பத்தியும் ஃப்ளவர்ஸ் மேல அவன் வச்சிருக்க அன்பை பத்தியும் சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க ஷாப்புக்கு சார்லஸ் வரான். வந்தவன் மனசுக்குள்ள, என்ன பொண்டாட்டி பாத்தையா, நான் சொன்ன மாதிரியே உன்னை தேடி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே சார்லஸ் டோரை ஓபன் பண்ணிட்டு கடைக்குள்ள வர. சார்லஸ பார்த்த லூக்கஸ் கஸ்டமர்னு நினைச்சு, ஹலோ சார், நீங்க எந்த மாதிரி ஃப்ளவர் வாங்க வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சார்லஸ் லூக்கஸ பார்த்து, எனக்கு நீதான் வேணும், நான் உன்னை வாங்கிட்டு போறக்காகத்தான் வந்திருக்கேன்னு சொல்ல, சார்லஸ் சொன்னதை கேட்டு ஷாக்கான லூக்கஸ், யார் இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானே, ஆனா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த லூக்கஸ்க்கு அன்னைக்கு நைட்டு இவன் கூட ஒன்னா இருந்தது ஞாபகம் வர, ஷாக்கான லூக்கஸ், இவன் எப்படி இங்க வந்தான், ஒருவேளை அன்னைக்கு நைட்டு எங்களுக்குள்ள நடந்த சம்பவத்துக்காக என்கிட்ட பணம் வாங்க வந்திருக்கானா, இப்ப நான் என்ன பண்றது, பேசாம இவன் யாருன்னே தெரியாத மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான்னு சொல்லி பிளான் பண்ண லூக்கஸ் சார்லஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க, நீங்க ஜோக் பண்ண வரைக்கும் போதும், இப்ப சொல்லுங்க நீங்க என்ன ஃப்ளவர் வாங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, சார்லஸ், நான் தான் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நான் ஃப்ளவர் வாங்க வரல, உன்ன வாங்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ், இது என்னடா கொடுமையா இருக்கு, சரியான பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்ட போலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லூக்கஸ் சார்லஸ் கிட்ட, மன்னிச்சிடுங்க, நான் ஒன்னும் விக்கிற பொருள் இல்ல, உங்களுக்கு ஃப்ளவர் வேணும்னா சொல்லுங்க, இல்லையா வேற கடைய பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், எதுக்காக என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற, லாஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக என்ன தனியா விட்டு ஓடி போன, லாஸ்ட் நைட் நீ என்கிட்ட என்ன சொன்ன, எனக்கான எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்குவேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணியா, அதை மறந்துட்டியா, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்க, அதையெல்லாம் கேட்ட லூக்கஸ், இவன் என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்கானே, நான் என்னத்த சொல்லி சமாளிக்கிறது, இவன் வேற ரொம்ப அழகா வேற இருக்கான், அதனால லாஸ்ட் நைட் இவன் கூட நான் ஒன்னா இருந்ததுக்கு அதிகமா பணம் கொடுத்தே ஆகணும், ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் வேற இல்லன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருந்த லூக்கஸ் சார்லஸ் கிட்ட, நீ என்ன பேசுறனே எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு என்னமோ நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ண மாதிரியே தெரியலன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், நீ சரியா சொன்ன, நம்ம ரெண்டு பேரும் இதுவரைக்கும் ஒருத்தர் மீட் பண்ணது கிடையாது, ஆனா லாஸ்ட் நைட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே பெட்ல இருந்தோம், அந்த நைட் ஒயிட் கலர்ல குட்டியான உன்னோட இடுப்பு, உன்னோட சாஃப்டான மனமான ஸ்கின்னும் உன்னோட உடம்பு மொத்தத்தையும் நான் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன், உன்னோட கம்ஃபர்டபுளான அந்த ஹக் என்னால மறக்கவே முடியலன்னு சொல்லி செக்ஸியா பேசிட்டு இருக்க, அதை கேட்டு கடுப்பான லூக்கஸ், இங்க பாரு, லாஸ்ட் நைட் உனக்கும் எனக்கும் நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா லூக்கஸோட கடைக்கு கஸ்டமர் வராங்க. கஸ்டமரை பார்த்த லூக்கஸ் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க, உள்ள வந்த கஸ்டமர் லூக்கஸை பார்த்து எனக்கு ஃப்ளவர் வேணும்னு சொல்லி கேட்க, லூக்கஸ் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு என்ன ஃப்ளவர் வேணும் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்க, சார்லஸ் லூக்கஸோட பக்கத்துல வந்து அவன் கையை பிடிச்சு லூக்கஸ்னு கூப்பிட, லூக்கஸ் வேகமா, நான் இப்ப பிஸியா இருக்கேன், இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம், ப்ளீஸ் முதல்ல இங்கிருந்து போங்கன்னு சொல்ல, லூக்கஸ், சரி நான் இப்ப போறேன், ஆனா திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு சார்லஸ் அங்கிருந்து போக, அதை கேட்ட லூக்கஸ், இவன் சொல்லிட்டு போறதுக்கான அர்த்தம் என்ன, நான் பணம் கொடுக்கற வரைக்கும் இவன் என்னை விட்டு போக மாட்டான் போலயேன்னு சொல்லி லூக்கஸ் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே சார்லஸ் போறத பார்த்துட்டு இருக்க, எங்க ஷாப்பை விட்டு வெளியே வந்த சார்லஸ் அவனோட கார் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து போக, அடுத்த நாள் திரும்பவும் லூக்கஸோட ஷாப்ல காட்டுறாங்க. லூக்கஸ் அவன் கடையில இருக்க ஃப்ளவரை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க, அப்ப அவனுக்கு புது நம்பர்ல இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ண லூக்கஸ், ஹலோ மிலான் ஃப்ளவர் ஷாப், உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்க, கால் பண்ண அந்த பொண்ணு, ஹலோ சார், எனக்கு ரோஸ் பொக்கை வேணும், அந்த பொக்கையை நீங்களே KIT லேபுக்கு கொண்டு வந்து தர முடியுமான்னு சொல்லி கேட்க, லூக்கஸ், கண்டிப்பா டெலிவரி பண்ணிடலாம் மேடம், நானே கொண்டு வந்து தரேன்னு சொல்லி காலை கட் பண்ண லூக்கஸ், ஆர்டர் கொடுத்த மாதிரியே ரோஸ் பொக்கையை KIT லேபுக்கு கொண்டு வர, பெரிய கம்பெனிக்குள்ள லூக்கஸ் வரது இதுதான் முதல் தடவைங்கிறதுனால லூக்கஸ் அந்த கம்பெனியை சுத்தி பார்த்துக்கிட்டே, அடேங்கப்பா எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்குன்னு சொல்லி வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்த லூக்கஸ் ஆர்டர் கொடுத்த பொண்ணுக்கு கால் பண்ணி, ஹலோ மேடம், நான் ஃப்ளவரோட உங்க கம்பெனி என்ட்ரன்ஸ்ல தான் நின்னுட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் இப்ப வந்தாருன்னு சொல்லி காலை கட் பண்ண அந்த பொண்ணு வேகமா லூக்கஸை பாக்குறதுக்காக வர, அந்த பொண்ணை பார்த்த லூக்கஸ், மேடம் நீங்க தானே ரோஸ் பொக்கை ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு, ஆமா நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆனா இந்த ஃப்ளவர் எனக்கு இல்ல, என்னோட பாஸுக்கு, அவர் ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ், அப்படின்னா நான் இந்த ரோஸ் பொக்கையை கொண்டு போய் உங்க பாஸ் கிட்ட கொடுக்கணும்னு சொல்றீங்களான்னு கேட்க, அந்த பொண்ணு, ஆமா பாஸ் என்கிட்ட தெளிவா நீங்க தான் இந்த ஃப்ளவர் பொக்கையை அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு, அதனால நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு லூக்கஸ சார்லஸோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து, இதுதான் எங்க பாஸோட ரூம், அவர் உங்களுக்காகத்தான் ரொம்ப நேரமா உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ், சரி எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி லூக்கஸ் சார்லஸோட ரூம் கதவை தட்டி, ஹலோ சார், நான் ஃப்ளவர் டெலிவரி பண்ண வந்திருக்கேன், நான் உள்ள வரலாமான்னு சொல்லி கேட்க, சார்லஸ் உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட, டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்த லூக்கஸ், இந்தாங்க சார், நீங்க ஆர்டர் பண்ணியிருந்த ரோஸ் பொக்கைன்னு சொல்லி
சொல்லி நீட்ட சார்லஸ் அந்த பொக்கையை டேபிள் மேல வச்சிருங்கன்னு சொல்ல சார்லஸோட வாய்ஸை கேட்டு ஷாக்கான லூகாஸ் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி திருன்னு முழிச்சுக்கிட்டே நிமிந்து பார்க்க அப்பதான் அவனுக்கு அங்க நிக்கிறது சார்லஸ்ங்கிறது தெரிய வருது. சார்லஸ பார்த்து ஷாக்கான லூகாஸ் இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஓனர் இவன் தானா? நான் திரும்ப இவங்கிட்டயே வந்து வாண்டடா மாட்டிக்கிறேனே. சரி பேசாம சைலண்டா இந்த ஃப்ளவரை டேபிள் மேல வச்சுட்டு இங்கிருந்து வேகமா ஓடி போயிட வேண்டியதான்னு சொல்லி லூகாஸ் ஃப்ளவரை டேபிள் மேல வச்சுட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போக ட்ரை பண்ண அதை பார்த்த சார்லஸ் வேகமா ஓடி வந்து லூகாஸோட கையை பிடிச்சு நிறுத்தி நீ திரும்பவும் என்கிட்ட இருந்து ஓடி போக பாக்குறியா? நீயே நல்லா யோசிச்சு பாரு. லாஸ்ட் நைட் என்ன செடியூஸ் பண்ணது நீ தானே. எனக்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்குவேன்னு சொல்லி நைட்டு பக்கனையா பேசிட்டு காலையில சொல்லிக்காம என்னை விட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட லூகாஸ் இங்க பாருங்க நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் லூகாஸை பிடிச்சு இழுத்து அவனோட பக்கத்துல க்ளோஸா போய் பாக்குறேன் நீயும் எத்தனை நாளைக்கு தான் என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி சார்லஸ் லூகாஸோட லிப்ல கிஸ் பண்ண ஷாக்கான லூகாஸ் என்ன பண்றீங்க நீங்கன்னு சொல்லி கேட்க சார்லஸ் லூகாஸ் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம திரும்பவும் லூகாஸோட லிப்ல டீப்பா கிஸ் பண்ண லூகாஸ் மனசுக்குள்ள என்ன பண்றான் இவன் எதுக்காக என்ன கிஸ் பண்ணிட்டு இருக்கான்? ரொம்பவே டீப்பா கிஸ் பண்றான். எனக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பையன் மூச்சு திணறல கண்ணுல தண்ணி வர முகம் எல்லாம் செவந்து போய் லூகாஸ் சார்லஸ பார்த்துட்டு இருக்க. இங்க சார்லஸ் என்னடானா லூகாஸ டைட்டா கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப திரும்பவும் லூகாஸ் மனசுக்குள்ள இவன் என்ன ரொம்ப டைட்டா கட்டி பிடிச்சிருக்கான், அதனால என்னால சரியா மூச்சு விட கூட முடியலன்னு சொல்லி லூகாஸ் தவிச்சிட்டு இருக்க. அதை கவனிச்ச சார்லஸ் மனசுக்குள்ள இவன் உடம்பு ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கு, அதனாலதான் நான் கொடுத்த ஒரு முத்தத்திலேயே இவனோட உடம்பு மொத்தமும் வீக் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவனோட சாஃப்டான உடம்பு இவனோட அழகான கழுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த சார்லஸ் லூகாஸ பார்த்து இப்ப நீ எப்படி ஃபீல் பண்ற? நான் கொடுத்த இந்த முத்தம் லாஸ்ட் நைட் நமக்குள்ள நடந்த விஷயத்தை எதையாவது ஞாபகப்படுத்துச்சா? ஒருவேளை உனக்கு ஞாபகம் வரலன்னா சொல்லு, நான் திரும்பவும் உனக்கு முத்தம் கொடுக்குறேன், அப்போ உனக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துருன்னு சொல்ல அதை கேட்டு பயந்து போன லூகாஸ் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்க பாருங்க லாஸ்ட் நைட் நான் அதிகமா குடிச்சிருந்தேன், அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சரியா எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது, என்ன மன்னிச்சிடுங்க. லாஸ்ட் நைட் நான் உங்க கூட இருந்ததுக்கு எவ்வளவு பணம் தரணும்னு சொல்லுங்க, அந்த பணத்தை நான் கொடுத்தாரேன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் எனது பணத்துக்காகத்தான் நான் உன்னை தேடி வந்தேன்னு நினைக்கிறியா? பணம் கொடுத்தா நமக்குள்ள நடந்தது எல்லாம் சரியாயிடும் நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க சார்லஸ் உங்களுக்கு பணம் வேண்டானா அப்ப வேற என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க சார்லஸ் எனக்கு தேவைப்படுறதெல்லாம் எனக்கான பொறுப்புகளை நீ ஏத்துக்கிட்டு என் ஒய்ஃபா என் கூட ஒன்னா வாழணும்னு சொல்ல அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன லூகாஸ் என்ன உளறிட்டு இருக்கான் இவனோட அழகுக்கு இவன் நினைச்சா கண்ணி வைக்கிற நேரத்துல பல பேரோட ஜாலியா இருக்க முடியும், அப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக என்ன ஒய்ஃபா வரணும்னு சொல்லி கேட்கறான்? இவனோட பொறுப்புகளை எல்லாம் வேற ஏத்துக்கணும்னு சொல்றானே, ஒருவேளை இவன் என்கிட்ட விளையாடுறானா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருந்த லூகாஸ் சார்லஸ் கிட்ட நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல என்ன கிண்டல் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க சார்லஸ் கண்டிப்பா இல்ல, என்ன நம்பு, நான் சொல்றதை கேட்க உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான், நமக்கு இன்னும் நேரம் இருக்கு, அதுக்குள்ள நான் பொறுமையே என்னோட காதலை நான் உனக்கு புரிய வச்சே தீருவேன், நீயும் என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் என்ன லவ் பண்ணியே தீருவேன், அதனால இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிச்சு ஓடி போக முடியாது, அப்புறம் நான் ஒன்னும் இங்க பணத்துக்காக உன்னை வர சொல்லலன்னு சொல்ல அதை கேட்ட லூகாஸ் எனக்கு நல்லா புரிஞ்சுது, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா நான் கடைக்கு போலாமான்னு சொல்லி கேட்க சார்லஸ் ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட் மந்த் என் தாத்தாவோட பிறந்த நாள் பார்ட்டி வேற வருது, அந்த பார்ட்டி எங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே முக்கியமானது, அதனால எங்க பார்ட்டிக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்க ஷாப்ல இருந்தே ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்டிக்கான டெக்கரேஷனை நீயே பக்கத்துல இருந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல அதை கேட்ட லூகாஸ் உங்க பர்த்டே பார்ட்டிக்காக என்னோட கடையை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா என்னோட கடை சாதாரண ஃப்ளவர் கடை தான், என்னால அவ்வளோ பெரிய பார்ட்டிக்கான ஃப்ளவர் டெக்கரேஷனையோ ஃப்ளவர் பொக்கேவோ ரெடி பண்ண முடியாது, ஒருவேளை என்னால உங்க பார்ட்டில ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அது எனக்கு ரொம்ப சங்கடமாயிடும், அதனால நீங்க வேற கடையை பாருங்கன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் மனசுக்குள்ள இவன் என்ன இப்படி சொல்லிட்டான், பார்ட்டிக்கான டெக்கரேட் பண்றதுக்காக இவன் என்னோட இடத்துக்கு வருவான், இவன் கூட ஒன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைச்சா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த சார்லஸ் லூகாஸ் கிட்ட நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, டெக்கரேட் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு என்னெல்லாம் வேணும்னு மட்டும் சொல்லு, அதை என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட்டை வச்சு நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான லூகாஸ் அப்போ ஓகே, நான் பார்ட்டியோட டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா டீடைலையும் சொல்லிடுறேன், நீங்களும் அந்த பார்ட்டி எதுக்கானது, அந்த பார்ட்டில என்னெல்லாம் ஈவென்ட் நடக்க போகுதுன்னு டீடைலா சொல்லுங்கன்னு கேட்க சார்லஸ் இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா இருக்கியா? நீ இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருந்தீனா 7 மணிக்கு நான் உன்னை ஷாப்க்கு வந்து பிக்கப் பண்ணி வெளியே போலாமா? வெளியே போய் ஹோட்டல்ல டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க லூகாஸ் ஓகே நான் இப்ப கிளம்புறேன் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அன்னைக்கு ஈவினிங் சார்லஸ் சொன்ன மாதிரியே லூகாஸை பிக்கப் பண்றதுக்காக ஸ்மார்ட்டா கிளம்பி பைக்ல சும்மா ரேசர் மாதிரி வந்துட்டு இருக்கேன். இங்க நம்ம லூகாஸை காட்டுறாங்க. ஷாப்க்கு வந்த லூகாஸ்க்கு கேப்பே இல்லாம கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்க லூகாஸும் டயர்ட் ஆகாம கஸ்டமர்ஸ் கேட்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புன லூகாஸ் ரிலாக்ஸா உட்காந்துட்டு ஒரு வழியா கஸ்டமர்ஸ் எல்லாரும் கேட்ட ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வேற அதிகமா வந்துட்டே இருந்தனால நேரம் போனதே தெரியல. ஆமா மணி இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு
கேட்டுக்கிட்டே லூக்கஸ் நிமிந்து வாட்ச பார்க்க அதுல மணி 7ன்னு இருக்கிறத பார்த்த லூக்கஸ், அடடா மணி 7 ஆயிடுச்சா, இனி நான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போக ரொம்ப லேட் ஆயிடுமே, எனக்கு வேற 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வேற இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லூக்கஸ் வேகமா ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமா சார்லஸ பாக்குறதுக்காக ஓடி வர, அங்க பார்த்தா சார்லஸ் 7 மணிக்கு முன்னாடியே வந்து லூக்கஸ பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஓடி வர லூக்கஸ பார்த்த சார்லஸ், என்னாச்சு லூக்கஸ், எதுக்காக இப்படி ஓடி வந்துட்டு இருக்க, பார்த்து கீழே விழுந்துற போற, பொறுமையாவா, எனக்கு எந்த அவசரமும் இல்லன்னு சொல்ல, சார்லஸ் சொன்னதை கேட்ட லூக்கஸ், இவனை பார்த்தா எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கேன், ஆள் வேற பார்க்க ரொம்ப அழகா வேற இருக்கானேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த லூக்கஸ் வேகமா சார்லஸோட பக்கத்துல ஓடி வந்து, நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா, லேட் ஆனதுக்கு என்ன மன்னிச்சுடுன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், இதுக்கு போய் எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க, நான் உனக்காக என் வாழ்க்கை முழுக்க வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல, சார்லஸ் பேசுனதை கேட்டு ஷையான லூக்கஸ் மனசுக்குள்ள, இவன் பேசுற ஸ்வீட்டான வார்த்தைகளை கேட்டா என் இதய துடிப்பு அதிகமாகுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த லூக்கஸோட வயிறு பசியில கத்த, அந்த சத்தத்தை கேட்ட சார்லஸ் நம்ம லூக்கஸ பார்க்க, அடடா இவன் முன்னாடி அசிங்கமா போயிடுச்சேன்னு சொல்லி பையன் வெக்கப்பட்டு நிக்க, சார்லஸ் லூக்கஸ பார்த்து, உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க, லூக்கஸ், ஆமா இன்னைக்கு கஸ்டமர் வந்துட்டே இருந்தனால ஒர்க்ல பிஸியா இருந்தேன், அதனால சாப்பிட மறந்துட்டேன், ஆமா நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்க, சார்லஸ், நானும் இன்னும் சாப்பிடல, பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க ஃபுட் எல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நீ சரின்னு சொன்னா நம்ம 2 பேரும் அங்க போய் டின்னர் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே சார்லஸ் கையில வச்சிருக்க ஹெல்மெட் எடுத்து லூக்கஸ்க்கு போட்டு விட்டு, நீ யோசிச்சு பதில் சொல்ல ரொம்ப லேட் ஆகும், அதுக்குள்ள ரெஸ்டாரண்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால நீ எதுவும் பேசாம வந்து என் பைக்ல ஏறி உட்காருன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸும் சார்லஸோட பைக்ல போய் உட்கார, அதை பார்த்த சார்லஸ் லூக்கஸ் கிட்ட, இங்க பாரு செல்லக்குட்டி, நீ நல்லா என்னோட இடுப்பை டைட்டா கட்டி பிடிச்சு உட்காந்துக்கன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ், இவன் என்ன நம்மள ஓவரா கொஞ்சரானேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே லூக்கஸ் சார்லஸ பார்த்து, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் நல்லா தான் உட்காந்துருக்கேன், நீ கிளம்புன்னு சொல்ல, சார்லஸ், இங்க பாரு செல்லம், நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னா அதுக்கு நான் 200 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு, நான் ஸ்பீடா போனா தான் நம்ம சீக்கிரமா போய் டின்னர் சாப்பிட முடியும், அதனால கூச்சப்படாம என்ன நல்லா டைட்டா கட்டி பிடிச்சுக்கோ, இல்ல நான் கட்டி பிடிக்க மாட்டேன், நீ சீனை போட்டேன்னா நான் போற வேகத்துல நீ கீழே விழுந்தேனா பழம் நசங்குற மாதிரி நசங்கிடுவேன், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்னு சொல்லி பீதியை கிளப்பி விட, பயந்து போன லூக்கஸ் பயத்தை வெளியே காட்டிக்காம சார்லஸ் கிட்ட, நீ என்னை பத்தி கவலைப்படாத, நான் சேஃபா தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், இங்க பாரு நான் ஒண்ணு தின்ற மாட்டேன், ரோடு வேற ரொம்ப மோசமா இருக்கு, இதுல டிராபிக் வேற அதிகமா இருக்கு, நான் போற வேகத்தை பார்த்து பயந்து போய் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணினா அது எனக்கு தான் பிரச்சனை, அதனால நீ என்ன டைட்டா கட்டிப்பிடி முதல்லன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ், இவனை கட்டிப்பிடிக்காம பைக் எடுத்துட்டு போக மாட்டான் போலயே, சரி இவன் சொல்ற மாதிரியே பண்ணிடுவான், எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டேன் லூக்கஸ் சார்லஸோட இடுப்பை டைட்டா கட்டி பிடிச்சுக்க, அதை பார்த்த சார்லஸ், வெரி குட், இப்படித்தான் சமத்தா சொல் பேச்சு கேட்கணும், சரி நம்ம இப்ப கிளம்பலாமான்னு சொல்லி சார்லஸ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த சார்லஸ் லூக்கஸ்க்காக நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க, ஃபுட்டை பார்த்த லூக்கஸ் அவனை மறந்து குழந்தை மாதிரி அங்க வச்சிருக்க ஃபுட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே சார்லஸ பார்த்து, நீ சொல்றது சரிதான், இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட் எல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டு இருக்க, லூக்கஸ் இப்படி குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கிறத பார்த்த சார்லஸ் லூக்கஸ வச்ச கண்ணு எடுக்காம பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்த்த லூக்கஸ், என்னாச்சு என் முகத்துல ஏதாவது இருக்கா என்ன, எதுக்காக சாப்பிடாம என் முகத்தைய பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, சார்லஸ், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ முதல்ல நல்லா சாப்பிடு, நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, அதனால உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ் சரின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பூந்து விளையாடிட்டு இருக்க, லூக்கஸ் சாப்பிடறதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சார்லஸ் மனசுக்குள்ள, இவன் எவ்வளவு அழகா குழந்தை மாதிரி ஃபுட்டை ரசிச்சு சந்தோஷமா சாப்பிடுறான், இவன் சாப்பிடறத பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிக்கிட்டே சார்லஸ் லூக்கஸ் சாப்பிடறத பார்த்துட்டு இருக்க, அப்ப லூக்கஸோட லிப்ல சாஸ் ஒட்டி இருக்கிறத சார்லஸ் பாக்குறான், அவ வேகமா லூக்கஸோட பக்கத்துல வந்து, உன்னோட லிப்ல சாஸ் ஒட்டி இருக்கு பாரு, இரு நானே தொடச்சு விடுறேன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸோட லிப்ல இருக்க சாஸ் அவன் கையால தொடச்சு விட்டு அந்த சாஸை சார்லஸ் சாப்பிட்டு, அட நீ சொன்னது சரிதான், ஃபுட் ரொம்ப டேஸ்டா தான் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸோட முகமே வெக்கத்துல செவந்து போய் அவன் சார்லஸ பார்த்து, என்ன பண்ற நீன்னு சொல்லி கேட்க, சார்லஸ், நான் என்ன பண்ணேன், ஃபுட் டேஸ்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான், இதுக்கு போய் ஏன் கோவப்படுற, அது இருக்கட்டும், இப்ப எதுக்காக உன்னோட முகம் இப்படி வெக்கத்துல செவந்து போய் இருக்குன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லூக்கஸ் மனசுக்குள்ள, நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வெக்கத்தை உண்டாக்குது, அதனாலதான் என் முகம் இப்படி செவந்து போய் கிடக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சார்லஸ பார்த்து, சரி அதை விடு, நாம 2 பேரும் இங்க உன் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், அதனால நீ என் கூட ஃபிளர்ட் பண்றத முதல்ல நிறுத்திட்டு பார்ட்டியை பத்தி பேசலாமா, உன்னோட தாத்தாக்கு எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், அவருக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லி கேட்க, சார்லஸ், என் தாத்தா வெளியே பார்க்க கூலா தெரிஞ்சாலும் உள்ள பயங்கர கோபக்காரரு, அதனால என் தாத்தாவை எப்பவும் கூலா வச்சிருக்க மாதிரி யூரோப்பியன் ஸ்டைல்ல ஃப்ளவரை வச்சு கிளாசிக்கா பெர்ஃபெக்ட்டான ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ், ஓகே நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம், ஆனா நீ இன்னும் பார்ட்டி நடக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்க, சார்லஸ், அதுவா, பார்ட்டி எங்க தாத்தாவோட சொந்த பிரைவேட் எஸ்டேட்ல தான் நடக்க போகுது, இந்த வீக்கெண்ட் நான் என் தாத்தாவை பார்க்க போறேன், அப்ப உன்னையும் என் கூட கூட்டிட்டு போறேன், எங்க ஃபேமிலி எல்லாரும் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சார்லஸ் பிளேட் எடுத்து கையில
வச்சுக்கிட்டு லூகஸ்க்கு சாதத்தை ஊட்டி விட போக சார்லஸ் சொன்னதை எல்லாம் கேட்ட லூகஸ், அப்படின்னா இந்த வீக்கெண்ட் நான் உன்னோட அம்மா அப்பா தாத்தா எல்லாரையும் மீட் பண்ண போறேன்னு சொல்லி கேட்க சார்லஸ், ஆமா எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் மோசமானவங்க கிடையாது, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான், அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அது மட்டும் இல்லாம நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற, நீ எந்த பயமும் இல்லாம என் கூட வான்னு சொல்ல அதை கேட்ட லூகஸ், இவன் பேசுறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்க 2 பேரும் எப்போவோ என்கேஜ்மெண்ட் ஆகி ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் இவன் கேஷுவலா ஒய்ஃபை பேரண்ட்ஸ் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்னால வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது, அதனால எனக்கும் வேற வழி கிடையாது, நான் இவன் கூட போய் தான் ஆகணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ண லூகஸ் சார்லஸ் கிட்ட, சரி நான் இந்த வீக்கெண்ட் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான சார்லஸ், அப்ப ஃபங்க்ஷனுக்கான டிஸ்கஸ் முடிஞ்சது, நீ இந்த ஃபுட்டை எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டீனா நான் உன்னை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அதை கேட்ட லூகஸ், எனது ஸ்பெஷலான இடமா அது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க சார்லஸ், அது சீக்ரெட், அந்த ஸ்பெஷலான இடம் எங்க இருக்குன்னு நீயே வந்து பாத்துக்கோன்னு சொல்லி சார்லஸ் லூகஸ்க்கு சாதத்தை ஊட்டி விட லூகஸ் வேண்டான்னு சொல்லாம அவன் பாட்டுக்கு சாதத்தை சாப்பிட்டு இருக்க இப்ப ஒரு வழியா ஃபுட்டை எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச லூகஸ் சார்லஸ் கிட்ட, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நம்ம இப்ப போலாமான்னு சொல்லி கூப்பிட அதை கேட்ட சார்லஸ், சரி வா நான் உன்னை அந்த ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சார்லஸ் லூகஸ் சிட்டிக்கு வெளியே இருக்க மலை உச்சிக்கு கூட்டிட்டு வந்து வானத்தோட அழகா காட்ட அதை பார்த்து அசந்து போன நம்ம லூகஸ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ், நான் எப்பெல்லாம் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றனோ அப்பெல்லாம் நான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்து நிலவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன், அப்படி நான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே என் மனசுக்கு நிம்மதி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்ல அதை கேட்ட லூகஸ், சரியா சொன்ன, இங்க பாரு முழு நிலவு எவ்வளவு அழகா இருக்குன்னு, இவ்வளவு பக்கத்துல முழு நிலவை நான் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ அழகா இருக்கு இந்த முழு நிலவு, நான் வேம்பயர் ஸ்டோரியில இந்த முழு நிலவை பத்தி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி முழு நிலவு அன்னைக்கு வேம்பயர்ஸ் மனுஷங்களோட ரத்தத்தை குடிப்பாங்களாமா, அப்படி அவங்க மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிறது மூலமா அவங்க ஆயுள் அதிகரிக்கும்னு நான் நாவல்ல படிச்சிருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ், உனக்கு வேம்பயரை பார்த்து பயம் இல்லையான்னு சொல்லி கேட்க லூகஸ், எதுக்கு பயப்படணும், அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை மட்டும்தான், ஒருவேளை வேம்பயர்ஸ் இருந்தாலும் அவங்க என்ன பயமுறுத்த நினைச்சாங்கன்னா நான் அவங்களையே பயமுறுத்திடுவேன்னு சொல்லி லூகஸ் சிரிக்க அதை கேட்ட சார்லஸ் லூகஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீ ரொம்ப வேடிக்கையா பேசுறேன்னு சொல்ல லூகஸ், அங்க பாத்தியா வானத்துல நிலவு ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்லி கேட்க சார்லஸ் என்னடானா லூகஸோட பக்கத்துல போய் அவனோட முகத்தை பார்த்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டே, ஆமாமா நீ சொன்னது கரெக்ட் தான், வானத்துல இருக்க முழு நிலவை விட நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட லூகஸோட முகம் வெக்கத்துல செவந்து போய் சார்லஸ் கிட்ட, ஆமா நீ இந்த மாதிரி ஸ்வீட்டான வார்த்தைகளை பேசி எத்தனை பேரை உன் வலையில விழுக வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சார்லஸ், எனக்கு தெரிஞ்சு உன்னை தவிர வேற யாரையும் நான் கவர முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னை பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடி போயிருவாங்க தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட லூகஸ், என்னது உன்னை பார்த்து பயந்து ஓடி போறாங்களா, உன்ன மாதிரி அழகான ஒருத்தனை பார்த்து எதுக்காக பயந்து ஓடணும், உன்னோட அழகுக்கு உன் பின்னாடி 1000 பேர் நான் நீனு போட்டி போட்டுல சுத்திட்டு இருக்கணும், அதுக்கு பதிலா எதுக்காக எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, அதுக்கு என்ன காரணம் ப்ளீஸ் சொல்லுன்னு கேட்க அதை கேட்ட சார்லஸ், அதை இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்ப சீக்ரெட் ஆனதுன்னு சொல்லி சார்லஸ் லூகஸோட பக்கத்துல போய் அவனோட லிப்ப சாஃப்டா தடவி விட்டுக்கிட்டே, எனக்கு இப்போ உன்னை கிஸ் பண்ண போல இருக்கு, நான் உன்னை கிஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்க லூகஸ், நம்ம 2 பேரும் மீட் பண்ணி ஒரு நாள் கூட ஆகல, அதனால இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ்னு சொல்லிட்டு இருக்க லூகஸ் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம சார்லஸ் பாட்டுக்கு லூகஸோட லிப்ல ஃபோர்ஸா கிஸ் பண்ண சார்லஸோட டீப் கிஸ்ஸோட ஃபோர்ஸை தாங்க முடியாம லூகஸ் வேர்த்து விறுவிறுத்து போக அதை கவனிச்ச சார்லஸ் மனசுக்குள்ள, இவனோட தோலுக்கு அடியில இருக்க சுவையான ரத்தத்தோட மனம் என்ன இவனோட ரத்தத்தை குடிக்க சொல்லி தூண்டுது, ஆனா இந்த நேரத்துல நான் இவனோட ரத்தத்தை குடிச்சேன்னா நான் யாருங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சிடும், நான் யாருங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சதுன்னா இவன் என்னை விட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு, அதனால நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லி சார்லஸ் நம்ம லூகஸை கட்டி பிடிச்சிட்டு இருக்க இங்க வேம்பயர் உலகத்துல இருக்க சைரஸை காட்டுறாங்க, அவன் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே மாய கண்ணாடி வழியா சார்லஸ் லூகஸ் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கடுப்பான சைரஸ், பரவாயில்லையே ஒரு வழியா சார்லஸ் அவனோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டான் போலயே, சார்லஸ் எப்பவுமே இப்படித்தான், சின்ன வயசுல இருந்தே திறமைசாலி, தாத்தா கூட எப்ப பாரு சார்லஸ் தான் திறமையானவன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே இருப்பாரு, இப்படி ஆல்ரெடி சார்லஸ் திறமையானவன், அவனுக்கு தான் என்னோட சிம்மாசனம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க தாத்தாக்கு மட்டும் சார்லஸ் அவனுக்கான ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டாங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா நம்ம சிம்மாசனத்துல ஏறி ஆட்சி பண்ணணுங்கிற என்னோட கனவு கனவாவே போயிடும், அப்படி மட்டும் நடக்க நான் விட மாட்டேன், ஏன்னா அந்த சிம்மாசனம் எனக்கு சொந்தமானது, அந்த சிம்மாசனத்தை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன்னு சொல்லி சைரஸ் சார்லஸ் லூகஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, உன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா உன் ஒய்ஃபோட இருக்க முடியுமோ இருந்துக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் நான் உன்னோட சந்தோஷத்தை நீடிக்க விட மாட்டேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நாள் சார்லஸோட ஆபீஸ்ல காட்டுறாங்க, சார்லஸ் அவன் ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ அங்க டோரை ஓபன் பண்ணிட்டு சைரஸ் வரான், சைரஸை பார்த்த சார்லஸ் இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க உள்ள வந்த சைரஸ், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் வேகமா எழுந்து சைரஸோட பக்கத்துல வர
சைரஸ் சார்லஸ் கிட்ட அப்படி நீ என்ன பண்ணிட்டேன்னு தாத்தா எப்ப பார்த்தாலும் என் முன்னாடி உன்னை புகழ்ந்து பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ்க்கு சைரஸ் என்ன சொல்ல வராங்கிறது புரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அதை பார்த்து சைரஸ் என்ன முழிக்கிற, உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? சரி விட, உனக்கு புரியுற மாதிரி தெளிவாவே சொல்றேன். கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனியும் வேம்பையரோட சிம்மாசனமும் எனக்கு சொந்தமாக போகுது. அதனால மை டியர் அண்ணா, இப்ப இருந்தே உன்னோட மோசமான வாழ்க்கைக்கு நீ தயாராயிக்கணும்னு சொல்லி நக்கலா பேச, அதை கேட்ட சார்லஸ் அப்படி ஒரு விஷயம் நடந்தா பார்க்கலாம். ஆனா இப்ப நீ நின்னுட்டு இருக்கிறது என்னோட கம்பெனில. நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயே உன்னோட வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டு கம்பெனியும் சிம்மாசனமும் உனக்கு கிடைக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு கனவுல மட்டும்தான் நடக்கும். உன்ன மாதிரி லோவஸ்ட் ரேங்க்ல இருக்க வேம்பையருக்கு கம்பெனி பொறுப்புகளையும் மக்கள் ஆட்சி பண்ற பொறுப்புகளையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நீ ஆசைப்படுற சிம்மாசனம் உனக்கு கிடைக்கணும்னு நீ விரும்பினா அதுக்கு நீ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னோட பொசிஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்ல, சார்லஸ் பேசினதையெல்லாம் கேட்டு கடுப்பான சைரஸ், போது நிறுத்து. நான் ஒன்னும் உன்னோட லட்சரை கேட்க இங்க வரல. நீ என்னை விட வயசுல மூத்தவனா இருக்கலாம், பயங்கர புத்திசாலியா இருக்கலாம். ஆனா உன்னால என் அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்க தெரியாது. இந்த விஷயத்துல நீ வெறும் கத்துக்குட்டி தான். நான் உனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்க போறேன்னு நீ பொறுத்திருந்து பாருன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் சைரஸ முறைச்சு பார்க்க, அதை பார்த்த சைரஸ், சரி சரி விடு, எதுக்காக இப்படி கோபப்படுற? நான் இங்க உன் கூட சண்டை பண்ண வரல. நீ உன்னோட வைஃபை கண்டுபிடிச்சதுக்காக உன்னை வாழ்த்திட்டு போறதுக்காக வந்த. சும்மா சொல்லக்கூடாது. உன்னோட வைஃப் ரொம்ப அழகா இருக்கான். அவனோட அழகை பார்க்கும் போதே அவனுக்குள்ள இருக்க ரத்தத்தோட சுவை அருமையா இருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம ஹை ரேங்க்ல இருக்க வேம்பையரான என்னோட அண்ணன் ஒருத்தனை செலக்ட் பண்ணிருக்கானா, அப்ப கண்டிப்பா அவனோட ரத்தம் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். அவனோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ண நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்லி சிரிக்க, சைரஸ் பேசினதை கேட்டு கடுப்பான சார்லஸ், நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீ என்னோட லூக்கஸை தொடணும்னு முயற்சி பண்ணேனா அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட சைரஸ், என்னோட அண்ணன் இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறான்னா அப்ப என் அண்ணனோட வீக்னஸ் பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம். எனக்கு இது போதும். ஆனா பிரதர், நம்ம வேம்பையர் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் உன்னோட பொசிஷனுக்கு வரணும்னு பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருந்தாலும் ஹை ரேங்க்ல இருக்க உன்ன மாதிரி வேம்பையரை மத்த வேம்பையர்ஸ் எல்லாரும் எதிரியா தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் உன்னோட வீக் பாயிண்ட் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வீக் பாயிண்ட்ல அடிச்சு உன்னை காலி பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி உன்னோட எதிரிகள்ல யாரு கண்ணுலயாவது உன்னோட வைஃப் தென்பட்டானா அவங்க அவனை என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால பத்திரமா பாத்துக்கோ. இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கே உன்னோட வைஃபுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு நான் தான் காரணம் நீ நினைச்சிட கூடாது பாரு, அதுக்காகத்தான் சொல்றேன்னு சொல்ல, அவன் பேசினதை எல்லாம் கேட்டு கடுப்பான சார்லஸ், நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நானே உன்னை அடிச்சு விரட்டுறதுக்குள்ள நீயே இங்கிருந்து போயிட்டா உனக்கு நல்லது. இல்ல நான் போகாம இப்படித்தான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருப்பேன்னா நான் உன் மூஞ்சி அடிச்சு உடச்சு அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுல உனக்கு எது வேணும் நீயே டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்ல, அதை கேட்டு பயந்து போன சைரஸ், சரி சரி நானே இங்கிருந்து கிளம்புறேன். வீக்கெண்ட் தாத்தாவோட பார்ட்டில மீட் பண்ணுவோம் பிரதர்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து போக, சார்லஸ் சைரஸ்க்கு எப்படி லூக்கஸ பத்தின விஷயம் தெரிஞ்சது, இவனால லூக்கஸ்க்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியா ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வந்து சார்லஸ் அவன் அம்மா கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கேன். சார்லஸ் ஃபுட்டை சாப்பிடாம அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்க, அதை பார்த்த சார்லஸோட அம்மா சார்லஸ் கிட்ட, செல்லம் நீ ஒரு வழியா உன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சு அவனோட ஒன்னா இருந்து உன் ஒய்ஃபோட ரத்தத்தை குடிச்சிட்டு தான் சைரஸ் என்கிட்ட சொன்னானே, அது உண்மையான்னு சொல்லி கேட்க, சார்லஸ் ஆமா உண்மைதான் அம்மான்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸோட அம்மா, செல்லம் உனக்கு வேம்பையரோட விதிமுறை என்னங்கிறது தெரியும்ல. எந்த ஒரு மனுஷன் நீ வேம்பையருங்கிற உண்மை தெரிஞ்சோ உனக்கான பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு உன்னை காதலிக்கணும். அப்படி மனசால இணைக்கப்பட்டு உடலால பிணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீ உன் ஒய்ஃபோட ரத்தத்தை குடிக்கணும். இந்த மாதிரி நீ உன்னோட ஒய்ஃபோட ரத்தத்தை குடிக்கும் போதுதான் வேம்பையருக்கான சக்தி இன்னும் அதிகரிக்குமே தவிர, விருப்பமே இல்லாத ஒருத்தனோட இணைஞ்சு அவனோட ரத்தத்தை குடிக்கிறது உன் பசிய வேணா போக்கலாமே தவிர உனக்கான முழு திருப்தியை கொடுக்காது. அதே சமயம் அது உன்னோட அழிவுக்கு காரணமா இருக்கும். அதனால நீ பார்த்து கவனமா நடந்துக்கொண்டு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அன்னைக்கு நைட்டு நாங்க ரெண்டு பேருமே நல்லா குடிச்சிருந்தோம். போதையில தான் நான் லூக்கஸோட ரத்தத்தோட மனத்தை ஸ்மெல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாம தான் நான் லூக்கஸோட ரத்தத்தை குடிச்சேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸோட அம்மா, என்னால உன் நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்மள மாதிரியான வேம்பையர்ஸ் அவங்களோட வாழ்க்கை துணை கூட உண்மையாவும் நேர்மையாவும் இருக்க பிறந்தவங்க. அதனால நீ உன்னை பத்தின உண்மைகளை உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி உன் ஒய்ஃப்க்கு நேர்மையா இருக்கணும், புரிஞ்சுதான்னு சொல்ல, அம்மா சொன்னதை கேட்ட சார்லஸ், எனக்கு புரிஞ்சுதுமா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே என்ன பத்தின உண்மைகளை லூக்கஸ் கிட்ட சொல்லி அவனை நம்ம தாத்தாவோட பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்து உங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி எழுந்த சார்லஸ், அம்மா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளைக்கு கம்பெனில நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ரூமுக்கு வந்துட்டு இருக்க சார்லஸ் மனசுக்குள்ள, நான் வேம்பையருங்கிற உண்மை மட்டும் லூக்கஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அவன் பயப்படாம என்னை ஏத்துக்குவானா. அன்னைக்கு லூக்கஸ் என்கிட்ட வேம்பையர்ஸ பார்த்தா எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னா, அதனால எங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வராதுனாலும் நாளைக்கு என்னோட பொசிஷன்னால அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? என்ன மாதிரி மோசமான வேம்பையருக்கு ஒய்ஃபா வந்து தினம் தினம் நைட்ல எனக்கு அவனோட ரத்தத்தை குடிக்க கொடுக்கறது மட்டும் இல்லாம அவன் என் எதிரிகளால துன்பத்தை வேற அனுபவிக்கணுமா? எனக்கு ஒரே குழப்பமா
குழப்பமா இருக்கே. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சார்லஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்க. எங்க ஃபிளவர் ஷாப்ல லூக்கஸ காட்டுறாங்க. அவனுக்கு 2 நாளா சார்லஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் மெசேஜும் வராதனால கடுப்பான லூக்கஸ் சரியான ஏமாத்துக்காரன். லாஸ்ட் நைட் என்ன மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப வரைக்கும் கால் மெசேஜ் எதுவும் பண்ணல. ஈவினிங் கூட என்ன பார்க்க வரல. அப்படின்னா அவனுக்கு நான் போர் அடிச்சிட்டேன்னு தானே அர்த்தம். அது சரி, அவன மாதிரி பணக்கார அழகான ஒருத்தனுக்கு என்ன மாதிரி ஒருத்தனை எப்படி பிடிக்கும்? எனக்கு தெரிஞ்ச அவன் என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு நைட் அவன் என்கிட்ட எதையோ பேசி என்ன மயக்கி என்ன கிஸ் பண்ணிட்டான். அவன் கொடுத்த அந்த முத்தத்தோட உணர்வை இப்பவும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. எதுக்காக என்ன ஏமாத்துனா? நான் ஒரு முட்டாள். அவன் ஒரு பிளே பாய்னு தெரிஞ்சு அவன் விரிச்ச வலையில நான் விழுந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அவனை பத்தி யோசிக்க கூடாது. எல்லாத்தையும் மறந்துடணும். மறந்துட்டு பழையபடி நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா நான் தான் அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேனே தவிர அவன் இந்த நேரத்துக்கு வேற ஒருத்தனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லூக்கஸ் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அப்ப அவன் கடையில இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருந்தனால ரெஸ்ட் எடுக்கவே டைம் இல்ல, என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க. அப்ப அங்க பார்த்தா சார்லஸ் ஸ்மார்ட்டா கிளம்பி லூக்கஸோட வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்க. குழம்பிட்டே வர லூக்கஸ பார்த்த சார்லஸ், என்னாச்சு பேபி, கடையில கூட்டம் அதிகமா, அதனாலதான் லேட்டா வீட்டுக்கு வரையான்னு சொல்லி கேட்க. சார்லஸ பார்த்த லூக்கஸ் அவனை மறந்து கண் கலங்கி நிக்க. அதை பார்த்த சார்லஸ் லூக்கஸோட பக்கத்துல க்ளோஸா வந்து நிக்க. அதை பார்த்த லூக்கஸ் தயங்கிக்கிட்டே கண்ணுல கண்ணீரோட, நீங்க என்ன பண்றன்னு சொல்லி கேட்க. சார்லஸ் லூக்கஸோட கண்ணத்தை தொட்டு, என்னாச்சு, எதுக்காக இப்ப நீ அழுதுட்டு இருக்க, உன்னை யாராவது கிண்டல் பண்ணாங்களா என்னன்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட லூக்கஸ் மனசுக்குள்ள, உன்னை தவிர வேற யாரு என்ன அழ வைக்க முடியும், என் அழுகைக்கு காரணமே நீதான், நீ சரியான ஏமாத்துக்காரன்னு சொல்லி மனசுக்குள்ள சார்லஸ திட்டி கொட்டிட்டு இருக்க. சார்லஸ் என்ன பதிலையே காணோம். எதுக்காக அழுகிற, பதில் சொல்லுன்னு கேட்க. டென்ஷனான லூக்கஸ் அழுதுகிட்டே, என்ன பதில் சொல்லணும், என்னோட அழுகைக்கு காரணமே நீதான், நீ எதுக்காக என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்க, அன்னைக்கு நைட்டு நம்ம மீட் பண்ணதுக்கு அப்புறம் 2 நாளா நீ எனக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணல, ஆனா நான் தான் நீ எனக்கு கால் பண்ணுவேன் மெசேஜ் பண்ணுவேன்னு முட்டாள்தனமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி பையன் பயங்கரமா அழ ஆரம்பிக்க. அதை பார்த்த சார்லஸ் லூக்கஸ கட்டி பிடிச்சுக்கிட்டு, இதுக்காகவா நீ இப்படி அழுதுட்டு இருக்க, என்ன மன்னிச்சுட்டு, 2 நாளா ஆபீஸ்ல பயங்கரமான வேலை, அதனாலதான் என்னால உனக்கு கால் மெசேஜ் பண்ண முடியல, வெறும் 2 நாள் என்ன பார்க்காததுக்கா நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்ன மன்னிச்சுட்டுன்னு சொல்ல. சார்லஸ் சொன்னதை எல்லாம் கேட்டு சமாதானான லூக்கஸ் சார்லஸ் அவனோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சிருக்க. அப்ப லூக்கஸ் மனசுக்குள்ள, ஆமா இப்ப எதுக்காக நான் இவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன், இவன் திரும்பவும் பேசி நம்மள மயக்கிட்டானா என்னன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து சார்லஸ் லூக்கஸ் கிட்ட, லூக்கா நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா, ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற, நான் உனக்கு 2 நாளா கால் மெசேஜ் பண்ணாதது என்னோட தப்பு தான், இந்த தப்பை நான் திரும்பவும் பண்ண மாட்டேன்னு உனக்கு சத்தியம் பண்றேன்னு சொல்ல. சார்லஸ் சொன்னதை கேட்ட லூக்கஸ் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டே, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, அதனால நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லன்னு சொல்லிக்கிட்டே லூக்கஸ் மனசுக்குள்ள, ஏன்னா உன் மேல அதிகமான எதிர்பார்ப்பை வச்சது என்னோட தப்பு தான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சார்லஸ் லூக்கஸ் கிட்ட, லூக்கா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸோட தலைய கோதி விட்டுக்கிட்டே, நீயும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட லூக்கஸ் உண்மையை சொல்ல முடியாம கண்ணுல கண்ணீரோட சைலண்டா இருக்க. அதை பார்த்து சார்லஸ் லூக்கஸ கட்டி பிடிச்சு அவனோட லிப்ல சாஃப்டா கிஸ்ஸ கொடுத்து அவனை அலேக்கா தூக்கி கையில வச்சுக்கிட்டு, நம்ம வேணா இத பத்தி ரூமுக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லி நம்ம நாட்டி பாய் சார்லஸ் லூக்கஸ பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்படி லூக்கஸும் சார்லஸும் ஒருத்தர் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிக்கிட்டாங்கிறத கிஸ் வழியா சொல்லி முடிக்க. சார்லஸ் லூக்கஸ பெட்ல படுக்க வைக்க. மூட்ல படுத்திருக்க லூக்கஸ பார்த்த சார்லஸ் மனசுக்குள்ள, லூக்கஸ் பார்க்க சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கலாம், இவனோட சாஃப்டான அழகான உடம்ப பார்க்கும்போது என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சார்லஸ் அவன் போட்டிருந்த கோட்டை கழட்டி விட்டு லூக்கஸோட பக்கத்துல வந்து அவனோட கழுத்துல கன்னத்துல லிப்லன்னு வரிசையா கிஸ் கொடுத்துட்டு இருக்க. லூக்கஸ் வேகமா எழுந்து சார்லஸ கட்டி பிடிச்சுக்கிட்டே, ஐ மிஸ் யூ டூன்னு சொல்லி சாஃப்டான அஸ்கி வாய்ஸ்ல சொல்ல. அதை கேட்ட சார்லஸ் சும்மா இருப்பானா, அவன் எப்பவும் போல அவனோட வேலையை ஆரம்பிக்க. அப்ப வாய்ஸ் ஓவர்ல வேம்பயர்ஸ் அவங்க ஒய்ஃபோட உடலால இணைஞ்சு 2 பேரும் அன்பை பரிமாறிக்கிற நேரத்துல தான் வேம்பயர்ஸ் அவங்க ஒய்ஃபோட கழுத்தை கடிச்சு அவங்க ரத்தத்தை குடிப்பாங்க. அப்படி அவங்க ரத்தத்தை குடிக்கிற நேரத்துல ஒய்ஃபுக்கு ஏற்படுற வலியை குறைக்கிறதுக்காக வேம்பயர்ஸ் பற்கள்ல இருந்து மயக்கம் தரக்கூடிய ஒரு திரவம் அவங்களுக்குள்ள செலுத்தப்படுது. இது மூலமா வேம்பயர்ஸோட ஒய்ஃப் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லி முடிக்க. எங்க சார்லஸ் லூக்கஸோட ரத்தத்தை குடிக்க தயாராக. அப்ப சார்லஸ் மனசுக்குள்ள, காலையில எழுந்து லூக்கஸ் அவன் உடம்புல இருக்க மார்க்ஸ பார்த்தாலும் அது வெறும் கொசுக்கடி மாதிரி தான் தெரியும், அதனால லூக்கஸ் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸோட நெக்க கடிச்சு அவனோட ரத்தத்தை குடிக்க. அடுத்த நாள் தூங்கி எழுந்த லூக்கஸ், மணி எத்தனை இருக்கும், நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா என்ன, நான் சீக்கிரமா கிளம்பி போய் ஷாப்பை வேற ஓபன் பண்ணணும், கடையில எனக்கு நிறைய வேலை
இருக்குன்னு சொல்லி எழுந்த லூக்கஸ்க்கு இடுப்பு வலியும் ஜஸ்ட் வலியும் பயங்கரமா இருக்கு. லூக்கஸ் என்னாச்சு எனக்கு, ஏன் என் உடம்பு முழுக்க இப்படி வலிக்குது, என்னோட இடுப்பும் ஜஸ்ட் வேற ரொம்ப வலிக்குது, இந்த வலிகளை விட என் கழுத்து வலி இன்னும் பயங்கரமா இருக்கு, இப்படி ஒரு வலியை இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே இல்ல, ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த லூக்கஸ்க்கு நேத்து நைட்டு சார்லஸும் லூக்கஸும் ஒன்னா பெட்ல இருந்தது ஞாபகம் வர லூக்கஸ் வேகமா எழுந்து சார்லஸ் எங்க போனா, அவன் வீட்டுல இருக்க மாதிரி எந்த சத்தமும் கேட்கலையே, ஒருவேளை அவன் வந்த வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டானா, ஒருவேளை நேத்து நைட்டு சார்லஸும் நானும் ஒன்னா இருந்தோமா, இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சா, என்னோட வாழ்க்கையில இந்த சார்லஸ் மட்டும் ஏன் தான் கனவு மாதிரி வந்துட்டு போறானோ தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு லூக்கஸ் பெட்டை விட்டு எழுந்து வந்துட்டு இருக்க. அப்பாவன் ஆமா இந்த சார்லஸ் யாரு என்னன்னு எதுவும் தெரியாமையே நான் எப்படி இவன் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கேன், ஆனா அவன் நேத்து நைட்டு என்ன ரொம்ப மிஸ் பண்ணதாலாம் சொன்னானே, அவன் சொன்னதை நம்பி நானும் அவன் கூட க்ளோஸா இருந்தா காலையில என்கிட்ட சொல்லிக்காம கூட இங்கிருந்து ஓடி போயிட்டான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, அவன் என்ன நிஜமாவே லவ் பண்றானா இல்ல என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சு என் உணர்வுகளோட விளையாடிட்டு இருக்கானா, கண்டிப்பா அவன் என் உணர்வுகளோட தான் விளையாடிட்டு இருக்கணும், அவனை பார்த்தாலே ஸ்வீட்டான வார்த்தைகளை பேசி காதல் வலையில விழ வைக்கிற பிளே பாய் மாதிரி தான் தெரியறான், அதனால இனி நான் அவன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு சொல்லி லூக்கஸ் சார்லஸ திட்டிக்கிட்டே பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு வர அங்க பார்த்தா சார்லஸ் நிக்கிறான். அவன் கியூட்டா லூக்கஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அட லூக்கா நீ எழுந்துட்டியா, நீ எப்ப எழுந்திருப்பன்னு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் அங்கேயே நிக்கிற, வா வந்து சாப்பிடு, உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லி கூப்பிட சார்லஸ பார்த்து ஷாக்கான லூக்கா, அடடா அப்ப சார்லஸ் வீட்ல தான் இருந்தானா, இது தெரியாம நான் வேற பல்லு கூட விளக்காம அவனை கண்டபடி திட்டிட்டு இருந்தோமேன்னு சொல்லி லூக்கஸ் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. லூக்கஸ் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறத பார்த்த சார்லஸ், என்னாச்சு லூக்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லூக்கஸ் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி லூக்கஸ் டேபிள் மேல இருக்க ஃபுட்டை எல்லாம் பார்த்துக்கிட்டே, அப்படின்னா சார்லஸ் காலையில எழுந்து கிச்சனுக்கு வந்து எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கானா, நான் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் அவன் இங்கிருந்து போயிட்டான்னு தப்பா நினைச்சேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த சார்லஸ், லூக்கஸ் உனக்கு என்னாச்சு, ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்க, உன் முகம்லாம் வேற வாடி போயிருக்கே, என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே சார்லஸ் லூக்கஸோட பக்கத்துல வந்து அவனை பின்னாடி இருந்து டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு, சாரி பேபி நேத்து நைட்டு நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணதுனால என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம நைட்டும் கூட ரொம்ப ஃபோர்ஸா நடந்துக்கிட்டேன், நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால கண்டிப்பா உனக்கு இடுப்பு ஜஸ்ட் பயங்கரமா வலிக்கும், அதனால நீ கவலைப்படாத, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் கையால உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் பாரு உனக்கு இந்த வலி பறந்து போயிடுன்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்க. கோபத்துல இருக்க லூக்கஸ், என் மேல இருந்து கையை எடு, என்னை விட்டு தள்ளி போ, நேத்து நைட்டு எதையோ பேசி என்னை மயக்கி என் கூட ஃபோர்ஸா இருந்தனால என் உடம்பு முழுக்க எப்படி வலிக்குதுன்னு தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் லூக்கஸ தூக்கி வச்சுக்கிட்டு, சரி சரி கோவப்படாத பேபி, அதான் நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொன்னேன்ல, அதனால நீ கோவப்படாம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு பார்க்கலான்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸ தூக்கி கொண்டு வந்து டேபிள்ல உட்கார வைக்க, டேபிள் மேல சுட சுட காஃபியோட கம கமன்னு சார்லஸ் நிறைய ஐட்டத்தை குக் பண்ணி வச்சிருக்க. அதை பார்த்து லூக்கஸ் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. சார்லஸ் லூக்கஸ் கிட்ட, இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி, சீக்கிரம் ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்து உன் ஹஸ்பண்டோட கை பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லு, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டா குக் பண்ணிருக்கேன்னு சொல்லுன்னு கேட்க, லூக்கஸ் சார்லஸ பார்த்து, ஆமா நிஜமாவே இந்த ஃபுட்டை எல்லாம் நீ தான் குக் பண்ணியா, ஃபுட்டு பார்க்கவே ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்க, லூக்கஸ் சார்லஸ் ரெடி பண்ண ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே, நான் கூட நீ இங்கிருந்து கிளம்பிட்டேன்னு நினைச்சேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், நான் எப்படி இங்கிருந்து போக முடியும், அதுவும் நீ நல்லா தூங்கிட்டு இருக்க, உன்னை எப்படி தனியா விட்டு என்னால போக முடியும், அதனால நீ எழுந்திருக்கிற வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, சார்லஸ் சொன்னதை கேட்டு ஷையான லூக்கஸ், நீ பேசாம இங்கிருந்து போயிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், அப்படியா, ஆனா நேத்து நைட்டு யாரும் என்ன கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே என்ன ரொம்ப மிஸ் பண்ணதா சொன்னாங்க, ஆனா காலையில எழுந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுறாங்க, எதை நம்புறதுன்னே தெரியலன்னு சொல்ல, லூக்கஸ் நான் நிஜமாவே அப்படித்தான் சொன்னா, எனக்கு என்னமோ அப்படி சொன்ன மாதிரி எந்த ஞாபகமும் இல்லையேன்னு சொல்லி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்க. லூக்கஸோட உடம்பு முழுக்க மார்க்ஸ் இருக்கிறத பார்த்த சார்லஸ், அடடா நேத்து நைட்டு என் ஒய்ஃபோட பிளட் ரொம்ப ஸ்வீட்டா டேஸ்டா இருந்தனால என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம எப்பவும் குடிக்கிற அளவை விட நேத்து கொஞ்சம் டீப்பா போயிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் லூக்காவோட உடம்பு முழுக்க என்னோட ஹிக்கீஸா இருக்கு, பொதுவா இந்த மார்க்ஸ் எல்லாம் காலையில மறைஞ்சிடுமே, ஆனா இந்த தடவை ஏன் மறையாம அப்படியே இருக்கு, ஒருவேளை நான் ஆழமா போய் கடிச்சதுனால அந்த கடிச்ச இடம் எல்லாமே ரெட் மார்க்ஸா இருக்கு, இத லூக்கஸ் பார்த்தா என்ன சொல்லுவானோ தெரியல, ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இல்லைன்னா என் ஒய்ஃபுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸோட உடம்புல இருக்க மார்க்ஸ பார்த்து மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. இங்க லூக்கஸ் சாப்பிட்டுக்கிட்டே சார்லஸ் கிட்ட, இன்னைக்கு ஹஞ்சு ரிவர் பக்கத்துல ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்லயே ரொம்ப முக்கியமானது ஸ்கைலைட் தான், மக்கள் எல்லாரும் அவங்க விரும்புற விஷயத்த பேப்பர்ல எழுதி அதை அந்த விளக்குல கட்டி வானத்துல பறக்க விடுவாங்க, இப்படி பறக்க விடுறது மூலமா அவங்க நினைச்சது நடக்குதுன்னு எல்லாரும் நம்புறாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் லூக்கஸ் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் கியூட்டா லூக்கஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீ சொல்றது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போலாமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஹாப்பியான லூக்கஸ், நிஜமா தான் சொல்றியா, அப்படின்னா இன்னைக்கு உனக்கு எந்த ஒர்க் இல்லையான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சார்லஸ்
சார்லஸ் ஒர்க்கை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், எனக்கு என் ஒய்ஃபோட சந்தோஷம் தான் முக்கியம், அதனால இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் அந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலுக்கு போறோம்னு சொல்ல சார்லஸ் சொன்னதை கேட்டு லூகஸோட முகம் வெக்கத்துல செவந்து போய் அவன் சார்லஸை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி சார்லஸும் லூகஸும் ஒன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்க கடைக்கு வந்த லூகஸ் ஃபிளவர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்போ ஒரு பாட்டி அவங்க பேத்திக்காக ஃபிளவர்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு வராங்க. கஸ்டமரை பார்த்த லூகஸ் எப்பவும் போல குட் மார்னிங் மேடம், உங்களுக்கு என்ன ஃபிளவர் வேணும்னு சொல்லி கேட்க அந்த பாட்டியும் இன்னைக்கு என் பேத்தியோட ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நான் ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன், எனக்கு என்ன ஃபிளவர் வாங்கணும்னு தெரியல, ஆனா ஃபிளவரை பார்த்தது என் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கணும், அப்படி ஒரு பொக்கையை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்க லூகஸ் கவலைப்படாதீங்க மேடம், உங்க பேத்தி பார்த்ததும் அசந்து போற மாதிரி சூப்பரான பொக்கையை ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி லூகஸ் சன்ஃபிளவர் வச்சு அழகா பொக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த பாட்டி என்னடானா லூகஸோட உடம்பு முழுக்க இருக்க ஹிக்கிஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்ப இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்கப்பான்னு சொல்லி சிரிக்க அந்த பாட்டி பேசினதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன லூகஸ் என்னாச்சு இந்த பாட்டிக்கு, எதுக்காக என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, ஒரு வேளை என் முகத்துல ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லி லூகஸ் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே ஃபிளவர் பொக்கையை அழகா ரெடி பண்ணி முடிக்க பொக்கையை பாட்டி கிட்ட கொடுத்த லூகஸ் இந்த ஃபிளவர் பொக்கை உங்க பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் உங்க பேத்தியை கங்க்ராட் பண்ணதா சொல்லுங்க, உங்களை மாதிரி அன்பான ஒரு பாட்டி கிடைக்க உங்க பேத்தி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல அதை கேட்ட பாட்டியும் ரொம்ப தேங்க்ஸ், நான் கண்டிப்பா அடுத்த தடவை உங்க ஷாப்புக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து போக லூகஸ் எதுக்காகடா அந்த பாட்டி என்ன பார்த்து சிரிச்சாங்க, என் முகத்துல ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக லூகஸ் வேகமா பாத்ரூம்க்கு ஓடி வந்து கண்ணாடியில பாக்க அப்பதான் லூகஸ் உடம்பு முழுக்க இக்கீஸ் இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. ஷையான லூகஸ் இது என்ன என் உடம்பு முழுக்க இக்கீஸா இருக்கு, இதை பார்த்து தான் அந்த பாட்டி சிரிச்சாங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொறுக்கி பையன் சார்லஸ் தான், அவன் பார்த்த வேலைனால இன்னைக்கு கடைக்கு வர எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சார்லஸ் திட்டிக்கிட்டே அவனோட கழுத்தை தொட்ட லூகஸ் என் கழுத்து ஏன் இப்படி வலிக்குது, இந்த வலி எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கேன்னு சொல்லி சார்லஸ் கண்ணாடியில க்ளோஸா போய் அவன் கழுத்துல இருக்க மார்க்ஸை பார்க்க அந்த மார்க்ஸ் ரெட் கலர்ல 2 ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்கு, அதை பார்த்த லூகஸ் இந்த மார்க் என்ன ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, என் உடம்புல இருக்க மத்த மார்க்ஸை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, இதை பார்க்கும்போது யாரோ என் கழுத்துல 2 ஓட்ட போட்ட மாதிரி இருக்கு, இந்த ஹோல்ஸ் மார்க் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நேத்து நைட்டு சார்லஸ் கூட ஒன்னா இருந்ததை நினைச்சு பார்த்த லூகஸ் நான் சார்லஸ் கூட 2 தடவை ஒன்னா பெட்ல இருந்திருக்கேன், அவன் கூட பெட்ல இருந்ததுக்கு அப்புறம் என் கழுத்து இப்படித்தான் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது, அப்படி நேத்து நைட்டு எங்களுக்குள்ள என்னதான் நடந்திருக்கும், அவன் கூட இருக்க நைட்டு எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு என்னால உணர முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல நடக்கிறது எல்லாமே எனக்கு வெறும் பிளட்டரா தான் தெரியுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அன்னைக்கு நைட்டு சார்லஸ் சொன்ன மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்து லூகஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒர்க் முடிச்ச லூகஸ் மாட்டா கிளம்பி ஃபெஸ்டிவலுக்கு வர அவன் சார்லஸ பார்த்து ஹாய் சார்லஸ் நான் வந்துட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்க லூகஸ பார்த்த சார்லஸ் மனசுக்குள்ள என்ன இவன் எப்போ இருக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கானேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இங்க லூகஸ் சார்லஸோட பக்கத்துல ஓடி வந்து சாரி உன்னை ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேனான்னு சொல்லி கேட்க சார்லஸ் லூகஸ பார்த்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் எதுவும் இல்ல லூகா இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்க, உண்மையை சொல்லணும்னா இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க காலேஜ் படிக்கிற 20 வயசு பையன் மாதிரி அழகா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட லூகஸோட முகமே வெக்கத்துல செவந்து போய் சார்லஸ பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள இவன் இப்படி பேசுறதுக்கு எங்கிருந்து கத்துக்கிட்டானோ தெரியல, இப்படி ஸ்வீட்டா பேசி எல்லாரையும் மயக்கி அவங்க உணர்வுகளோட விளையாடிட்டு இருக்கான், அதனால இவன் பேசுறதையெல்லாம் நம்ம காதுல கூட வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லி லூகஸ் நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, எனக்கு 26 வயசு ஆச்சு, அதனால நீ இப்படி ஃபிளர்ட் பண்றத முதல்ல நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு லூகஸ் வேகமா அங்கிருந்து போக அதை பார்த்த சார்லஸ் என்னை விட்டு எங்க போற லூகஸ் வெயிட் பண்ணு நானும் வரேன்னு சொல்லி கத்திக்கிட்டே சார்லஸ் லூகஸ் பின்னாடி போயிட்டு இருக்க இங்க ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்ங்கறனால அந்த இடம் முழுக்க ஸ்டால்ஸா போட்டு ஃபுட் சேல் பண்ணிட்டு இருக்க லூகஸ் கேக் கடைக்கு வந்து 3 விதமான கேக் ஆர்டர் பண்ணி வாங்கி அதுல ஒரு கேக்க சார்லஸ் கிட்ட கொடுத்து இந்த ஃபிஷ் கேக்க சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சார்லஸும் லூகஸும் கேக்க சாப்பிட்டு இருக்க அப்ப லூகஸோட லிப்ல கேக் ஒட்டி இருக்கிறத பார்த்த சார்லஸ் உன் வாயில கேக் ஒட்டி இருக்கு பாரு இரு நானே அதை தொடச்சு விடுறேன்னு சொல்லி சார்லஸ் லூகஸோட லிப்ல ஒட்டி இருக்க கேக்க தொடச்சு விட அதை பார்த்த கடைக்கார ஆள் சிரிச்சுக்கிட்டே உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆமா நீங்க 2 பேரும் கப்புலா ஏன் இப்படி கேக்குறேன்னா நீங்க 2 பேரும் பார்க்க மேக் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்ட லூகஸ் யாரு சொன்னா நாங்க கப்பல்னு நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்ல லூகஸ் சொன்னதை கேட்டு கடுப்பான சார்லஸ் எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் என் முன்னாடியே நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிருப்பான்னு சார்லஸ் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே முகத்தை தூக்கி வச்சுக்க அதை பார்த்த லூகஸ் நீ கேக் சாப்பிட்டேன்னா அடுத்து நம்ம ஸ்கைலைட் வாங்க போலாமான்னு சொல்லி சார்லஸும் லூகஸும் ஸ்கைலைட் விக்கிற இடத்துக்கு வர கடைக்கார பாட்டி நீங்க ஸ்கைலைட் வாங்க விரும்புறீங்களா, நீங்க அந்த லைட்டை வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல பேப்பர்ல உங்க விருப்பம் என்னங்கறத எழுதுங்கன்னு சொல்லி பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வந்து சார்லஸ் கிட்ட கொடுக்க லூகஸ் சார்லஸ் கிட்ட நீ நிஜமாவே ஸ்கைலைட் வாங்கி பறக்க விட விரும்புறியான்னு சொல்லி கேட்க சார்லஸ் ஆமான்னு சொல்லி பேப்பர்ல அவனோட விருப்பம் என்னங்கறத எழுத அதை பார்த்த லூகஸ் நான் கூட இவன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ப மாட்டான்னு நினைச்சேன், ஆனா இவன் இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவான் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிக்கிட்டு லூகஸ் சார்லஸ பார்த்துட்டு இருக்க இப்போ ஒரு வழியா சார்லஸ் அவனோட விருப்பத்தை எழுதி முடிச்சு பேப்பரையும் பேனாவையும் லூகஸ் கிட்ட கொடுக்க லூகஸ் இப்ப நான் இதுல என்ன எழுதுறது, பேசாம மக்கள் எல்லாரும் சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம நல்லா இருக்கணும்,
மக்கள் விரும்புறது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எழுதிடுவோன்னு லூகாஸ் பேப்பர்ல எழுதிட்டு இருக்க. அதை பார்த்த சார்லஸ் சிரிச்சுக்கிட்டே, என்னோட வைஃப் ரொம்ப அன்பானவனாவும் இறக்க குணம் உள்ளவனாவும் இருக்கான், இவனை மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா சார்லஸும் லூகாஸும் அவங்க எழுதின பேப்பரை லைட்ல கட்டி விட்டு வானத்துல பறக்க விட்டு முடிக்க ரெண்டு பேரும் அடுத்த ஸ்ட்ரீட்ல விக்கிற ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல சார்லஸ் ஒரு ஃபுட்டை வாங்கி கொண்டு வந்து லூகாஸ் கிட்ட, இந்த ஃபுட்டை சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டா இருக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அதை கேட்ட லூகாஸ் அப்படியா, இரு நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி சார்லஸ் வாங்கி கொண்டு வந்து ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்த லூகாஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கு, பக்கத்துல ஒரு அருமையான பார் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் அந்த பார்க்கு போய் ட்ரிங்க் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டு லூகாஸ் சார்லஸ் அந்த பார்க்கு கூட்டிட்டு வந்து அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்க. அதை பார்த்த சார்லஸ், போது லூகா, நீ வந்ததுல இருந்து குடிச்சு குடிச்சு 3 பாட்டில் ட்ரிங்க காலி பண்ணிருக்க, போதையில உன் முகமெல்லாம் செவந்து போச்சு, நீ ஓகே தானே, நம்ம வேணா வீட்டுக்கு போலாமான்னு சொல்லி கேட்க, லூகா நான் போதையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன், ஆமா நீ அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் எழுதுனன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சார்லஸ், நான் அந்த பேப்பர்ல என்ன எழுதுனேன்னு நீ தெரிஞ்சுக்க விரும்பினேன்னா எனக்கு ஒரு முத்தம் கூட, நான் அந்த பேப்பர்ல என்ன எழுதுனேன்னு ஒண்ணு விடாம உன்கிட்ட சொல்றேன்னு சொல்ல, அதை கேட்ட லூகாஸ், தேவையில்லை, நான் கிஸ் கொடுத்தா தான் அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னா எனக்கு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் லூகாஸ் கிட்ட, ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆள் கிட்ட நம்ம வெறும் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம், நீ என்ன வெறும் நார்மல் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறியா என்னன்னு சொல்லி கேட்க, லூகா எனக்கு தெரியல, ஆனா இந்த கேள்வியை நீ என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா இந்த கேள்வியை உனக்குள்ள நீயே கேளு, என் கண்ணுக்கு நீ பிளே பாய் மாதிரி தான் தெரியுற, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப அழகாவும் இருக்க, பணக்காரனாவும் இருக்க, உனக்கு எப்படி என்ன பிடிச்சது, ஒருவேளை நீ உன்னோட அழகையும் பணத்தையும் காட்டி என்னை ஏமாத்த பாக்குறியா, இங்க பாருப்பா, என்னை ஏமாத்துற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, என்கிட்ட சல்லி பைசா கிடையாதுங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோ, பெட்ல உனக்கு கம்பெனி கொடுத்து உன் கூட ஒன்னா இருந்ததுல இம்ப்ரெஸ் ஆகி நீ என்ன பெட் பார்ட்னரா வச்சுக்க விரும்புறியா என்னன்னு சொல்லி கேட்க, லூகா சொல்றதையெல்லாம் கேட்ட சார்லஸ் லூகா கிட்ட, இங்க பாரு லூகா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், நமக்கு இன்னும் நேரம் இருக்கு, அதுக்குள்ள நான் உன் மேல வச்சிருக்க உண்மையான காதலை உனக்கு புரிய வச்சு காட்டுறேன், இப்போ உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என் காதலை புரிஞ்சுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால இனி யாரு உன்கிட்ட நம்ம கப்பலான்னு சொல்லி கேட்டாலும் நீ நார்மல் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு பதிலா உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க பையன்னு சொல்லு, அது போதுங்க. அதை கேட்ட லூகா சிரிச்சுக்கிட்டே, இப்ப எதுக்காக நீ இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகுற, நீ சீரியஸா இருக்கும்போது உன்னை பார்க்க செம்ம காமெடியா இருக்கு தெரியுமான்னு சொல்லி சிரிக்க, அதை கேட்ட சார்லஸ் லூகாஸை பிடிச்சு இழுத்து அவனோட லிப்ல கிஸ் பண்ணி, ஏன்னா நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டு ஷையான லூகா சார்லஸ் கிட்ட, போதும் போதும் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, வா வீட்டுக்கு போலாம், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணிட்டு நான் போய் பில்ல பே பண்ணிட்டு வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, லூகாஸ் சரி சரி சீக்கிரமா வான்னு சொல்லி அனுப்பிவிட்ட லூகாஸ், அடடா தலை வேற ரொம்ப வலிக்குது, தலைவலியில என் உயிர் போற மாதிரி இருக்கு, இதுல தண்ணி தாகம் வேற எடுக்குது, சரி சார்லஸ் வரதுக்குள்ள நம்ம போய் தண்ணி பாட்டில் எங்க கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கிட்டு வந்து குடிப்போம்னு சொல்லி பார்ல இருந்து வெளியே போன லூகா, இன்னைக்கு பாருக்கு சார்லஸ கூட்டிட்டு வந்து அவனை ஃபுல்லா குடிக்க வச்சு காமெடி பண்ணி சந்தோஷப்படலான்னு பிளான் பண்ணா, கடைசியில நானே காமெடியன் ஆயிட்டனே, என்ன கொடுமடா இதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்க, இங்க பார்ல சார்லஸ காட்டுறாங்க, அவன் ஓனர் கிட்ட பணத்தை கொடுத்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி டிப்ஸை கொடுத்துட்டு திரும்பின சார்லஸ், வா லூகா போலான்னு சொல்லி டேபிளை பார்க்க, அங்க பார்த்தா டேபிள்ல லூகா இருக்க மாட்டான், அதை பார்த்து ஷாக் ஆன சார்லஸ், லூகா எங்க போனா, அவன் வேற ரொம்ப குடிச்சிருந்தானே, அவனை நான் எங்க போய் தேடுறதுன்னு சார்லஸ் திருன்னு முழிச்சிட்டு இருக்க, இங்க லூகாஸ காட்டுறாங்க, அவன் வாட்டர் பாட்டில் எங்கடா விக்கிறாங்கன்னு கடையை தேடிக்கிட்டே ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்தை விட்டு வெளியே வந்த லூகா, என்னடா இது இவ்ளோ பெரிய ஸ்ட்ரீட்ல ஒரு வாட்டர் பாட்டில் கடை இல்லையா, இந்த தண்ணி பாட்டிலுக்காக நடந்து நடந்து என் கால் வேற ரொம்ப வலிக்குது, இதுல தாகமும் வேற அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்த சுத்தி பார்த்த லூகா, இந்த இடம் ஏன் இவ்ளோ இருட்டா இருக்கு, தூரத்துல வேற யாரோ வர மாதிரி இருக்கு, இருட்டுல ஆள் யாருன்னு வேற சரியா தெரியல, பேசாம அவர்கிட்ட வாட்டர் பாட்டில் கடை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்போன்னு லூகா அவனுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்க ஆளை பார்த்துட்டு இருக்க, இங்க அந்த ஆள் என்னடானா வாயு உடம்பெல்லாம் ரத்தம் ஒழுக மிருகத்தோட ரத்தத்தை குடிச்சு பசி அடங்காம, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு இப்ப மனுஷனோட ரத்தம் வேணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்த வேம்பயர் அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க லூகாவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே, என் பசியை தீக்கிறக்குன்னு நீயே என்ன தேடி வந்துட்டியா, சரி என் பக்கத்துல வா, நான் உன் ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்ல, அதை கேட்டு பயந்து போன லூகா, இவன் என்ன வாயு உடம்பெல்லாம் ரத்தத்தோட வந்து நிக்கிறான், பார்க்கவே வேற பயங்கரமா இருக்கானேன்னு சொல்லி லூகா ஷாக்காய் அந்த வேம்பயரை பார்த்துட்டு இருக்க, இங்க அந்த வேம்பயர் லூகாவை பார்த்து என் பக்கத்துல வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே லூகாஸோட பக்கத்துல வர, அதை பார்த்த லூகாஸ் அங்கேயே இரு, என் பக்கத்துல வராதன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அப்ப கரெக்டா சார்லஸ் அங்க வரான், அவன் வேகமா ஓடி வந்து லூகாவோட பக்கத்துல நின்னு, லூகா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, பயத்துல இருந்த லூகா கண்ணுல கண்ணீரோட
திரும்பி சார்லஸ பார்த்து நீ வந்துட்டியான்னு சொல்லி அவனை டைட்டா ஹக் பண்ணிக்க சார்லஸ் லூக்காவை பார்த்து பயப்படாத உன் கூட நான் இருக்கேன் தைரியமா இருன்னு சொல்லி சமாதானப்படுத்தின சார்லஸ் அந்த வேம்பையரை பார்த்து சத்தமே போடாம லிப் அசைவிலேயே மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிரு இல்ல இதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன்னு சொல்லி சார்லஸ் அந்த வேம்பையரை முறைச்சு பார்த்து அவனோட ஷார்ப்பான பல்ல காட்ட அதை பார்த்து பயந்து போன அந்த வேம்பையர் இவன் ஹை லெவல் வேம்பையர் இவன் முன்னாடி நான் நின்னா இவன் என்னை அழிச்சிடுவான் அதனால நம்ம முதல்ல இங்கிருந்து ஓடிட வேண்டியதான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அந்த வேம்பையர் அங்கிருந்து ஓடி போக நார்மலான சார்லஸ் மனசுக்குள்ள இவன் லோ லெவல் வேம்பையர் தானே இந்த மாதிரி லோ லெவல் வேம்பையருக்கு மிருகங்களோட ரத்தத்தை குடிக்கணும் சிட்டிக்கு வெளியே இருக்க காட்டு பகுதிக்குள்ள தங்கி வாழணும்னு தானே ரூல்ஸ் போட்டிருக்கு இவங்க அந்த ரூல்ஸை மீறி மனுஷங்க ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் ஆயிடுச்சா இதை உடனே தாத்தா கிட்ட சொல்லி இவங்களோட ரூல்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண சொல்லணும் இன்னைக்கு என் கூட லூக்கா இருந்தனால இந்த லோ லெவல் வேம்பையர் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் இன்னைக்கு லூக்கா மட்டும் என் கூட இல்லாம இருந்திருந்தா நானே அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருப்பேன் இன்னைக்கு அவனுக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன் அதனாலதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் நான் முதல்ல லூக்காவை வீட்டுல கூட்டிட்டு போய் விடணும் அவனை சேஃபா வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி யோசிக்கணும்னு முடிவு பண்ண சார்லஸ் லூக்கஸ கார்ல தூக்கி போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க மயக்கத்துல இருக்க லூக்கஸ பார்த்த சார்லஸ் மனசுக்குள்ள அன்னைக்கு என்னமோ என்கிட்ட வேம்பையரை பார்த்தா எனக்கு எந்த பயமும் இல்ல வேம்பையர் என்ன பயமுறுத்தணும்னு நினைச்சா நான் அவங்கள திருப்பி பயமுறுத்திடுவேன்னு சொல்லி அவ்வளோ கான்பிடென்ட்டா பேசினா ஆனா இப்ப என்னடானா ஒரு வேம்பையரை பார்த்ததுக்கே இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானே அந்த லோ லெவல் வேம்பையர் மாதிரியே ஒரு நாள் என் வாய் முழுக்க ரத்தம் ஒழுகி இருக்கிறத லூக்கா பார்த்து நான் வேம்பையருங்கிற உண்மையை லூக்கா தெரிஞ்சுக்கிட்டான்னா லூக்கா என்னை பார்த்து கண்டிப்பா பயப்படுவான் பயத்துல அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் வேம்பையருங்கிற உண்மையை அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு சொல்லி சார்லஸ் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே லூக்கஸ் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்ச சார்லஸ் லூக்கஸோட பக்கத்துல உட்காந்து மனசுக்குள்ள லூக்கா நானும் ஒரு வேம்பையருங்கிற உண்மை உனக்கு தெரிய வந்தா நீ என்னை விட்டு போகாம என்னை ஏத்துக்குவியா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே லூக்காவோட பக்கத்துல போன சார்லஸ் நீ சேஃபா இருக்க உன் கூட நான் இருக்கேன் நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்லி சார்லஸ் லூக்காக்கு பெட்ஷீட்டை போர்த்து விட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து போக இங்க இந்த திருட்டு பையன் லூக்கஸ் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பான் போல அவன் சார்லஸ் போனது வேகமா எழுந்து அவனோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி வேம்பையரை பத்தி நியூஸ் போடுறவங்களோட சேட் பண்ண ஆரம்பிக்கிறான் அது இல்லாம இந்த உலகத்துல நிஜமாவே இன்னும் வேம்பையர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த நியூஸ் டீம்ல இருக்க ஆட்களும் பண்டைய காலத்துல இருந்த வேம்பையர்ஸ் மக்கள் வாழ்ற உலகத்துல மக்களோட மக்களா இணைஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான ஆதாரமும் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்ல அதை படிச்ச லூக்கா திரும்பவும் இன்னைக்கு நைட்டு வாய் உடம்பு முழுக்க ரத்தத்தை ஒழுக்கிட்டு ஒருத்தனை பார்த்தேன் அவன் என்னை பார்த்து நீ என் பக்கத்துல வா நான் உன்னோட ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டான் அப்ப அந்த ஆள் வேம்பையரான்னு சொல்லி கேட்டு மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்ட லூக்காக்கு அந்த லோ லெவல் வேம்பையர் நம்ம சார்லஸ பார்த்து பயந்து ஓடுனது ஞாபகத்துக்கு வர அவன் மனசுக்குள்ள ஆனா அந்த வேம்பையர் சார்லஸ பார்த்து பீதியாகி அங்கிருந்து ஓடி போனானே எதனால அவன் சார்லஸ பார்த்து பயந்து ஓடி போனா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அப்போ அவனுக்கு அந்த நியூஸ் டீம்ல இருந்து ரீப்ளே மெசேஜ் வருது அதுல அவங்க நீங்க பார்த்தது 100% வேம்பையர் தான் அதனால இனி நீங்க கவனமா இருக்கணும் பொதுவா வேம்பையர்ஸ்க்கு வெள்ளிய பார்த்தா பயம் அதனால எப்பவும் உங்க கூட வெள்ளியாலான பொருள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வெள்ளியாலான பொருளை உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த வேம்பையரும் உங்க பக்கத்துல வர முடியாது அப்படி அவங்க உங்க பக்கத்துல வந்து உங்களை தொடணும்னு நினைச்சாலும் அவங்க உடம்பு முழுக்க எரிய ஆரம்பிச்சிடும்னு சொல்ல அதையெல்லாம் படிச்ச லூக்கா அப்ப வெள்ளிய பார்த்தா வேம்பையருக்கு பயமா முதல்ல நாளைக்கு முதல் வேலையா வெள்ளி கடைக்கு போய் வெள்ளிய வாங்கி கழுத்துல போட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் எந்த வேம்பையரும் என் பக்கத்துல கூட வர முடியாதுன்னு சொல்லி லூக்கா பிளான் பண்ணிட்டே இருக்க எங்க வேம்பையர் உலகத்துல காட்டுறாங்க சார்லஸ் அவனோட தாத்தாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்க சார்லஸ் அவன் தாத்தா கிட்ட தாத்தா நம்ம வேம்பையருக்குள்ள ரூல்ஸ் படி லோ லெவல் வேம்பையர்ஸ் எல்லாரும் மிருகங்களோட ரத்தத்தை குடிச்சோம் சிட்டிக்கு வெளியே இருக்க காட்டு பகுதியில வாழணும்னு தானே ரூல்ஸ் போட்டிருக்கீங்க ஆனா இன்னைக்கு நான் ஒரு லோ லெவல் வேம்பையரை சிட்டிக்குள்ள பார்த்தேன் அதுவும் அவன் மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தான் இந்த மாதிரி லோ லெவல் வேம்பையர்ஸ் மனுஷங்க ரத்தத்தை குடிச்சு அவங்கள வேட்டையாடுறத தடுக்கவும் மனுஷங்களுக்கு இந்த மாதிரி வேம்பையர்ஸ்னால எந்த பாதிப்பும் வராத மாதிரி நீங்க தான் அவங்களோட ரூல்ஸை இன்னும் டைட் ஆக்கணும்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸோட தாத்தா எனக்கு புரியுது ஆனா இப்ப எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால வேம்பையர்ஸ் எல்லாம் அவங்களோட ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு என்னால கவனிக்க முடியல எப்ப வேணாலும் என்னோட நேரம் முடியலாம் அதனால எனக்கு அப்புறம் என்னோட பதவியில நீ இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது இருக்கட்டும் நீ உன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் கேள்விப்பட்டனே அது உண்மையான்னு சொல்லி கேட்க சார்லஸ் ஆமா தாத்தா உண்மைதான் இந்த வாரம் அவனை உங்களை எல்லாம் மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு வரேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான தாத்தா கண்டிப்பா கூட்டிட்டு வா நான் எதிர்பார்த்த மாதிரியே என் பேரன் அவனுக்கான ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டான் இதுக்கப்புறம் நான் கண்ணு மூடுறதுக்குள்ள நீயும் ஒரு பேரனை பெத்து கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் வேகமா எழுந்து தாத்தா ப்ளீஸ் எதுக்காக இப்படி ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி திரும்பவும் ஜோக் பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கல எனக்கு இப்ப தூக்கம் வருது நான் என் ரூமுக்கு போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு சார்லஸ் வேகமா அங்கிருந்து போக அதை பார்த்த சார்லஸோட தாத்தா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவன் இப்படி பேசிட்டு போறான் சரியில்லையேன்னு சொல்லி தாத்தா யோசிச்சுட்டு இருக்க ஒரு வழியா தாத்தா கூட டின்னரை முடிச்ச சார்லஸ் லூக்காவும் காத்து வாங்குறதுக்காக கார்டனுக்கு வர அங்க கார்டன் ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் இருக்கிறத பார்த்த லூக்கா இங்க இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு
சொல்ல, சார்லஸ் இங்க இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே என் தாத்தா தான் வளர்த்துட்டு வராருன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கா அப்படியான்னு சொல்லி அங்க இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டே, இங்க இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சார்லஸ், உனக்கு இங்க இருக்க ஃப்ளவர்ஸ்லயே வச்சு எந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுன்னு கேட்க, அதை கேட்ட சார்லஸ் அந்த கார்டனை சுத்தி பார்த்துக்கிட்டே லூக்கஸை பார்த்து, இந்த இடத்துல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாவும் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த இடத்துல இருக்க எல்லா ஃப்ளவர்ஸை விட அதிகமான பிரகாசத்தோடையும் ரொம்ப அழகாவும் நீதான் இருக்க. நீ என் வாழ்க்கையோட சன்ஷைன்னு சொல்ல, சார்லஸ் இப்படி ஒரு பதில சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம லூகாவோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்க, அவன் வெக்கத்துல முகம்லாம் செவந்து போய் சார்லஸை பார்த்து, சார்லஸ் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு சொல்லி கேட்க, சார்லஸ் என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுன்னு சொல்ல, லூகா சார்லஸ் கிட்ட நீ என்ன லவ் பண்றியான்னு சொல்லி கேட்க, சார்லஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், என் இதயம் முழுக்க நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்கன்னு சொல்லி சார்லஸ் லூகஸோட பக்கத்துல வந்து, லூகா நான் உன்னை கிஸ் பண்ணிக்கலாமா, உனக்கு நான் கிஸ் பண்றது பிடிக்கலைன்னா நீ என்ன தள்ளி விட்டுருன்னு சொல்ல, அதை கேட்ட லூகா நானும் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ சார்லஸ்னு சொல்லி லூகா நம்ம சார்லஸோட லிப்ல கிஸ் பண்ண, சார்லஸும் திருப்பி நம்ம லூகாவோட லிப்ல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் அவங்க கிஸ் வழியாவே அவங்க காதல வெளிப்படுத்திட்டு இருக்க, உடனே சார்லஸ் கார்டன்ல இருக்கோங்கிறதையே மறந்து அவன் கிஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா சார்லஸ் லூகஸோட டிஷர்ட் குள்ள கைய விட, அதை பார்த்து பயந்து போன லூகா என்ன பண்றான் இவன், எதுக்காக இப்ப என் டிஷர்ட் குள்ள கைய விட்டுட்டு இருக்கான்னு சொல்லி லூகா சார்லஸ தள்ளி விட்டு, என்ன பண்ற சார்லஸ், நம்ம இப்ப வெளியே உன் தாத்தா வீட்டுல இருக்கோங்கிறத மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சார்லஸ் கேஷுவலா, லூகா இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் தாத்தா வீட்லயே ஸ்டே பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, லூகா என்னால முடியாது, நான் வீட்டுக்கு போய் ஆகணும், நாளைக்கு கடையில எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஃப்ளவர்ஸ் ஆர்டர்ஸ் வேற நிறைய வந்திருக்கு, அதனால காலையில சீக்கிரமா கடைக்கு போனா தான் ஆர்டர்ஸ் எல்லாம் என்னால டைம்க்கு டெலிவரி பண்ண முடியும்னு சொல்ல, சார்லஸ் லூகஸ் கிட்ட அப்ப சரி நானும் உன் கூடவே வரேன்னு சொல்லி தாத்தா வீட்ல இருந்து கிளம்பின சார்லஸும் லூகஸும் வீட்டுக்கு வர, பயங்கர சந்தோஷத்துல இருக்க லூகஸ் சார்லஸ டைட்டா கட்டி பிடிச்சு அவனோட லிப்ல ஃபோர்ஸா கிஸ் பண்ணிட்டு இருக்க, லூகஸ் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இந்த அளவுக்கு டீப்பா கிஸ் பண்றானே, இவனுக்கு என்னாச்சு, எதனால இவன் இப்படி நடந்துக்கிறான், பொதுவா இவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற ஆள் கிடையாதே, இவன் இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த சார்லஸ் லூகஸ் கிட்ட, லூகா ஒரு நிமிஷம் என்னாச்சு உனக்கு, ஏன் இன்னைக்கு கிஸ் பண்றதுல இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்க, பொதுவா நான் கொஞ்சம் டீப்பா கிஸ் பண்ணாலே வேண்டான்னு சொல்லி என்னை தள்ளி விட்டு என்னை தொடவே விட மாட்டேன், ஆனா நீ என்னடான்னா இன்னைக்கு இவ்ளோ டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, லூகா அதுக்கு காரணம் நீ உன்னோட தாத்தா வீட்டுல வச்சு என்ன லவ் பண்றேன்னு சொன்னையே, அதுதான் ஃபைனலா நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றனோ அதே மாதிரி நீயும் என்ன லவ் பண்றங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமும் நீதான், அது மட்டும் இல்லாம நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், உன்கிட்ட நான் டீப்பா நடந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே, ஏன் சார்லஸ் உனக்கு என் கூட ஒன்னா இருக்க விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சார்லஸ் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் என் வாழ்நாள் மொத்தமும் உன் கூட ஒன்னா இருக்க விரும்புறேன், அதனால இதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் நான் உன்னை கிஸ் பண்றதை தடுக்க முடியாதுன்னு சொல்லி சார்லஸ் லூகஸோட லிப்ல கிஸ் பண்ணிக்கிட்டே மனசுக்குள்ள, லூகா எவ்வளவு கியூட்டா இருக்கான், இவன் இப்படி அழகா பண்றதையெல்லாம் பார்க்கும்போது என்னால எப்படி இவனை காதலிக்காம இருக்க முடியும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சார்லஸ் லூகஸ பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்க, எப்படியும் இன்னைக்கு நமக்கு சம்பவம் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட லூகா சார்லஸ் கிட்ட ஒரு நிமிஷம் என்ன கீழே இறக்கி விடு, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் நீ குளிச்சுட்டு வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, அதனால நம்ம முதல்ல நம்ம வேலையை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் வேணா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கலாம் ஓகேவான்னு சொல்லி கேட்க, லூகா இல்ல அதெல்லாம் வேண்டாம், எப்பெல்லாம் நான் உன் கூட பெட்ல ஒன்னா இருக்கணும் அப்பெல்லாம் என் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுது, என்னால நகர கூட முடியறது இல்லன்னு சொல்ல, சார்லஸ் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, ஏன்னா எப்ப உன்னை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போய் உன் கூட ஒன்னா இருப்பேன்னு என் உள் உணர்வு தூண்டி விட்டுட்டு இருக்கு, நான் இந்த அளவுக்கு உன் மேல ஆர்வமா இருக்க காரணம் நீதான், அதனால நீ என்ன செடியூஸ் பண்ணதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி சார்லஸ் லூகஸ பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்து லூகாவை பெட்ல படுக்க வச்சு சார்லஸ் லூகஸோட லிப்ல டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அப்ப லூகஸோட பிளட் ஸ்மெல்ல ஃபீல் பண்ண சார்லஸ் லூகாவோட பிளட் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லூகஸ கிஸ் பண்ணிட்டு இருந்த சார்லஸ்க்கு அவனோட ஷார்ப்பான பல் வெளியே வந்து பிளட்ட குடிக்க தயாராக, சார்லஸ் லூகாவோட கழுத்தை தொட்டு பார்த்துக்கிட்டே, இவனோட மெல்லிய கழுத்து என்ன இவனோட ரத்தத்தை குடிக்க சொல்லி தூண்டி விடுது, அதுக்கு காரணம் இந்த அழகான கழுத்துக்கு கீழே ஓடிட்டு இருக்க லூகாவோட ரத்தத்தோட சுவையை என்னால உணர முடியுது, ஆனா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், இது நான் லூகாவோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கான சரியான நேரம் இல்ல, இந்த நேரத்துல நான் லூகாவோட ரத்தத்தை குடிச்சேன்னா நான் யாருங்கிற உண்மை கண்டிப்பா லூகாக்கு தெரிஞ்சிடும், நான் யாருங்கிற உண்மை லூகாக்கு தெரிஞ்சதுன்னா லூகா என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால டைம் எடுத்து அதுக்கப்புறம் லூகாவோட ரத்தத்தை குடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ண சார்லஸ் அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டி லூகாவோட பக்கத்துல வந்து லூகஸோட லிப்ல கிஸ் கொடுத்து அவனோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச சார்லஸ் லூகஸ் கிட்ட, லூகா நீ என்ன ரொம்ப செடியூஸ் பண்ற, உன் கூட ஒன்னா இருக்கும்போது என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு சார்லஸ் வேகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க, சார்லஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபுல் மூடான லூகா அவனை மறந்து மயக்கத்துல இருக்க, அதை பார்த்து சார்லஸ் லூகா ஃபுல் மூட்ல இருக்கா, இதான் நான் இவனோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கான சரியான நேரம்னு சொல்லி சார்லஸ் லூகஸோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்க, சார்லஸ் ஆழமா கடிச்சதுனால லூகா வழியில கத்த, லூகாவோட சத்தத்தை கேட்ட
சார்லஸ் ஒன்னும் இல்ல லூக்கா, ரிலாக்ஸ் ஆயிரு. இப்ப நடக்கிறது எதுவும் உனக்கு காலையில ஞாபகம் இருக்காது, அதனால அமைதியா இரு, நான் இருக்கேன், நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் லூக்கான்னு சொல்லி லூக்காவோட ரத்தத்தை குடிச்சு திருப்தியான சார்லஸ், லூக்கஸோட பிளட் எவ்வளவு டேஸ்டா இருக்கு, நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன்னு சொல்லி அவனோட வேலையை முடிச்ச சார்லஸ் லூக்கஸ கட்டி பிடிச்சுக்கிட்டு, லூக்கா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்னால இதுக்கப்புறம் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது லூக்கா, நான் வேம்பயர்ங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்ன ஏத்துக்குவியா, வேம்பயரா இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ என்ன காதலிப்பியா, இல்ல என்ன பார்த்து பயப்படுவியான்னு சொல்லி பையன் பீதியில புலம்பிட்டு இருக்க. இங்க தூங்கிட்டு இருக்க லூக்கஸ்க்கு பயங்கரமான கனவு வர, அந்த கனவுல சார்லஸ் தனியா கிச்சன்ல கறி வெட்டிட்டோம், அந்த கறியில இருந்து வர ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க. கிச்சன்ல தனியா இருக்க சார்லஸ பார்த்த லூக்கா, சார்லஸ் இந்த நேரத்துல கிச்சன்ல தனியா என்ன கட் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு சார்லஸ் உனக்கு தூக்கம் வரலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே சார்லஸோட பக்கத்துல வர. சார்லஸ் திரும்பி லூக்கஸ பார்த்து, லூக்கா எனக்கு உன்னோட ரத்தம் வேணும், உன்னோட ரத்தத்தை எனக்கு குடிக்க தருவியான்னு சொல்லி வாயில கையில எல்லாம் ரத்தம் ஒழுக சார்லஸ் லூக்கஸோட பக்கத்துல வந்துட்டு இருக்க. உடம்பு முழுக்க ரத்தத்தோட இருக்க சார்லஸ பார்த்த லூக்கா பயந்து போய், என்ன பண்ற சார்லஸ் நீ, எனக்கு உன்னை பார்க்க பயமா இருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இந்த சார்லஸ் என்னடானா, லூக்கா எனக்கு உன்னோட ரத்தம் வேணும், உன்னோட ரத்தத்தை எனக்கு குடிக்க கூடுன்னு சொல்லி லூக்காவோட பக்கத்துல க்ளோஸா வர மாதிரி கனவு வர, பயந்து போன லூக்கா என் பக்கத்துல வராதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே அலறி அடிச்சு எழுந்திருக்க. லூக்கா பயத்துல இருக்கிறத பார்த்த சார்லஸ், என்னாச்சு லூக்கா, ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க, ஏதாவது கெட்ட கனவு கண்டையான்னு சொல்லி கேட்க. பக்கத்துல இருக்க சார்லஸ பார்த்து ரிலாக்ஸ் ஆன லூக்கா, எதுவும் இல்ல, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா நான் ரொம்ப ஓவரா திங்க் பண்றேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி மோசமான கனவெல்லாம் வருதுன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் லூக்கஸ கட்டி பிடிச்சுக்கிட்டு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான லூக்கா, ஆமா எனக்காக இப்ப நீ என் கூட இருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும் போதே என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அப்ப இருந்து நான் தனிமையில தான் வாழ ஆரம்பிச்சேன், என்னோட தனிமையை போக்குறதுக்காக என் அக்கறையா பாத்துக்கிறதுக்காக உண்மையான காதல் வேணும்னு நினைச்சேன், அப்படி கிடைச்ச காதலும் எனக்கு சரியா அமையல, அதுக்கப்புறம் யாருமே தேவையில்லைன்னு சொல்லி தனிமையில வாழ ஆரம்பிச்சேன், அந்த நேரத்துல தான் நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த, நான் உன்னை மீட் பண்ண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நீ என்ன ரொம்ப நல்லா அக்கறையா அன்பா பாத்துக்கிற, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட சார்லஸ் லூக்கஸ் கிட்ட, அப்ப நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன், என் கூட தான் இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்க, லூக்கா நான் உனக்கு சத்தியம் பண்றேன், என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் போதுமா, நான் எப்படி சத்தியம் பண்ணணும் அதே மாதிரியே நீயும் எனக்கு சத்தியம் பண்ண மறந்துடாதுன்னு சொல்ல, சார்லஸ் நானும் சத்தியம் பண்றேன், எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன் போதுமா, சரி இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா தூங்குன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸ கட்டி பிடிச்சு திரும்பவும் ஒன்னா தூங்க. அடுத்த நாள் சார்லஸ் நேரத்துல எழுந்து லூக்காக்காக அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை எல்லாம் பார்த்து குக் பண்ணிட்டு இருக்க. பெட்ரூம்ல இருந்து தூங்கி எழுந்து கிச்சனுக்கு வந்த லூக்கா, அடடா கிச்சன்ல இருந்து வர ஸ்மெல் ரொம்ப அருமையா இருக்கேன்னு சொல்ல, லூக்காவை பார்த்த சார்லஸ், குட் மார்னிங் டார்லிங், என்ன சீக்கிரமா எழுந்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல, ஆமா நீ நல்லா தூங்குனியான்னு சொல்லி கேட்க, லூக்கா நான் நல்லா தூங்குனேன், தூக்கத்துல என் தலையை சரியா வச்சு தூங்கலன்னு நினைக்கிறேன், அதனால என் கழுத்து பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், அப்படியா இரு நான் உனக்கு லைட்டா மசாஜ் பண்ணி விடுறேன், கழுத்து வலி பறந்து போயிரும் பாருன்னு சொல்லி லூக்கஸோட கழுத்தை பிடிச்சு மசாஜ் பண்ணிட்டு இருந்த சார்லஸ் லூக்கஸோட கழுத்துல இருக்க மார்க்ஸ பார்த்து, அடடா நேத்து நைட்டு நான் ரொம்ப ஹார்டா நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அதான் மார்க்ஸ் தெளிவா தெரியுது, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னோட ஆர்வத்தினால நான் என்னோட லூக்காவை காயப்படுத்த விரும்பலன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே மசாஜ் பண்ணி முடிச்ச சார்லஸ் லூக்கஸ் கிட்ட, லூக்கா உனக்கு பசிக்குதா, நீ போய் டேபிள்ல உட்காரு, இன்னும் 2 நிமிஷத்துல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி சார்லஸ் காய்கறிகளை கட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த லூக்கா, நீ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பின்னாடி டேபிள் மேல வச்சிருக்க ஆப்பிள பார்த்த லூக்கா, நான் வேணா உனக்கு இந்த ஆப்பிள கட் பண்ணி தரவான்னு சொல்லி கேட்க, சார்லஸ் சரி ஆனா கவனமா கட் பண்ணுன்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இங்க ஆப்பிளோட தோலை கட் பண்ணிட்டு இருந்த லூக்கா சார்லஸ் கிட்ட, நான் சீக்கிரமா ஷாப்க்கு போகணும், நிறைய ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டர் எல்லாம் ரெடி பண்ணி டெலிவரி பண்றதுக்குள்ள ஒரு நாளே ஆயிடும் நினைக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே கை ஸ்லிப் ஆகி லூக்கா அவனோட விரலை கட் பண்ணிட. லூக்கஸோட பிளட் வாசனையை ஸ்மெல் பண்ண சார்லஸ் லூக்கஸ் கிட்ட, லூக்கா நான் தான் உன கவனமா இருன்னு சொன்னல, இங்க பாரி பண்ணி கைய வெட்டிக்கிட்டேன்னு சொல்லி கத்த. லூக்கா எதுக்காக இப்படி கோவப்படுற, இது வெறும் சின்ன காயம்தான்னு சொல்லி அவன் கையில அடிபட்டிருக்க காயத்தை சார்லஸ் கிட்ட காட்ட, ரத்தத்தை பார்த்த சார்லஸ், லூக்காவோட ஸ்வீட்டான பிரெட்ட பார்க்கும்போது என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த சார்லஸ்க்கு திரும்பவும் அவனோட ஷார்ப்பான பல்லு வெளியே வர, அவன் லூக்காவோட கைய பிடிச்சு லூக்காவோட பிளட்ட ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இவனோட பிளட் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு மேல என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை மறந்து அவன் பாட்டுக்கு லூக்காவோட கைய லிக் பண்ண ஆரம்பிக்க, சார்லஸோட ஷார்ப்பான பல்ல பார்த்து ஷாக்கான லூக்கா சார்லஸ் கிட்ட, சார்லஸ் உனக்கு என்ன 2 பல்லு வேம்பயர்ஸ்க்கு இருக்க மாதிரி ஷார்ப்பா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இப்படி பார்த்ததே இல்லையே, அதே மாதிரி நீ எதுக்காக என் கையில இருக்க ரத்தத்தை லிக் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, லூக்கா சொன்னதை கேட்டு சுயநினைவுக்கு வந்த சார்லஸோட ஷார்ப்பான பல் 2 மறைஞ்சு போக, அவன் மனசுக்குள்ள, அடடா சார்லஸ் நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, நீ வேம்பயர்ங்கிற உண்மையை நீயே அவனுக்கு தெரிய வச்சிருவ போலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த சார்லஸ் லூக்கா பார்த்து, அது வந்து நீ ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள லூக்கஸ் சார்லஸ் கிட்ட, சாரி சார்லஸ்
நான் இன்னும் நல்லா தூங்கல போல, நான் தூக்கம் தெரியாம தூக்க கலக்கத்துல இருக்கனாலதான் என் கண்ணுக்கு உனக்கு வேம்பையர் பல்லு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் லூகாஸ் கிட்ட, லூகா இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம், எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே ஆபீஸ்க்கு போய் ஆகணும், அதனால நான் முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்புறேன், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாப்க்கு கிளம்பு, ஈவினிங் வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சார்லஸ் வேகமா அங்கிருந்து கிளம்ப, சார்லஸ் வேகமா போறத பார்த்த லூகா என்னாச்சு இவனுக்கு, ஏன் இவ்ளோ வேகமா போறான்னு சொல்லி எதுவும் புரியாம சார்லஸ் போறதைய பார்த்துட்டு இருக்க. இங்க வீட்ல இருந்து வெளியே வந்த சார்லஸ், லூகா என்னோட பல்ல பார்த்துட்டா, இப்ப நான் என்ன பண்றது, என்ன பத்தின உண்மை மட்டும் லூகாக்கு தெரிஞ்சதுன்னா லூகா கண்டிப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான், அதனால இனி நான் ரொம்ப கவனமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல நான் லூகா கூட இருக்கிறத விட அவனை விட்டு தள்ளி இருக்கிறதா எங்க ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு சொல்லி சார்லஸ் லூகாவோட மெசேஜ் கால் எதுக்கும் ரீப்ளை பண்ணாம இருக்க. இங்க ஷாப்க்கு வந்த லூகா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த ஃப்ளவர் பொக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்பா அவன் மனசுக்குள்ள, அம்மா இன்னைக்கு காலையில சார்லஸ் எதுக்காக என் கையில இருந்த ரத்தத்தை லிக் பண்ணா, அவன் என்னோட பிளட்ட லிக் பண்ணும் போது அவனுக்கு வேம்பயர்ஸ்க்கு இருக்க மாதிரி ஷார்ப்பான பல்லு இருக்கிறத நான் பார்த்தேன், இத பத்தி சார்லஸ் கிட்ட கேட்டா அவன் எந்த பதிலும் சொல்லாம ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லி வேகமா போயிட்டான், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே, நான் காலையில பார்த்ததெல்லாம் உண்மையா இல்ல என்னோட கற்பனையான்னு ஒரே குழப்பமா இருக்கே, ஒருவேளை நைட்டு நான் சரியா தூங்காதனாலையும் வீட்டோட லைட் வெளிச்சத்தோட எதிரொலினால சார்லஸ்க்கு ஷார்ப்பான பல்லு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு என்னமோ அது ஒளியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது, ஏன்னா சார்லஸ் கிட்ட அதை பத்தி கேட்கும் போது சார்லஸ் எதுக்காக எந்த பதிலும் சொல்லாம வேகமா அங்கிருந்து போகணும், அவன் நடந்துக்கிற விதம்லாம் ரொம்ப வினோதமா இருக்கு, அதை வச்சு பார்க்கும்போது சார்லஸ் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா புரியுதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சார்லஸ் பொக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா பொக்கை ஆர்டர் கொடுத்த பொண்ணுங்க, உனக்கு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு காலையில நீ நியூஸ் பார்த்தையா, அந்த நியூஸ்ல நேத்து நைட்டு யாரோ ஒருத்தர் கழுத்துல பைட்ஸ் மார்க்கோட இறந்து கிடக்கிறதாவும் போலீஸ் அந்த கொலைய பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா போட்டிருந்தாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இறந்து போன ஆள் இருக்காரு, அவரு எங்க வீடு இருக்க பக்கத்து தெருவுலதான் அவரு தங்கி இருந்தாருன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, ஆமா நானும் இந்த நியூஸ பார்த்தேன், கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது, அதனால இனி 8 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா போலீஸ் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கவே இல்லன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க பேசினதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த லூகா, எனது யாரோ ஒருத்தர் நேத்து நைட்டு பைட் அட்டாக்ல இறந்திருக்காரு, அதுவும் இந்த ஏரியாலயா, இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு ஒன்னும் புரியலையே, நமக்கு இந்த மாதிரி எந்த நியூஸ் காதுக்கு வரவே இல்லையேன்னு சொல்லி லூகா மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே ஃப்ளவர் பொக்கையை ரெடி பண்ணி முடிச்ச லூகா அந்த பொண்ணுங்களை பார்த்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டே, நீங்க ஆர்டர் கொடுத்த ஃப்ளவர் பொக்கை ரெடி ஆயிடுச்சு, வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, லூகாவோட அழகுல மயங்கின ஸ்கூல் பொண்ணுங்க, அடடா இவர் எவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லி சைட் அடிச்சுக்கிட்டே அந்த பொண்ணுங்க லூகா கிட்ட, உங்க அழகுக்கு தகுந்த மாதிரியான ஜாப நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க, இனி எங்களுக்கு பொக்கை வேணும்னா நாங்க உங்க கடைக்கு மட்டும் தான் வருவோம்னு சொல்ல, அதை கேட்ட லூகா ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு சொல்லி கஸ்டமரை அனுப்பிவிட்ட லூகா அவனோட மொபைல் எடுத்து வைரலா போயிட்டு இருக்க நியூஸ பார்க்க, அந்த நியூஸ்ல கொஞ்ச நாளாவே இந்த மாதிரியான மர்மமான மரணங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான பைட் அட்டாக் அதிக மக்கள் வாழ்ற பகுதியில இருந்து அவுட் சைட்ல தான் நடந்துட்டு இருந்தது, அப்படி இறந்து போனவங்களோட உடம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவங்க கழுத்து பகுதியில இந்த பைட்ஸ் மார்க் இருந்திருக்கு, இந்த பைட் அட்டாக் ஓநாய்கள்னால நடந்ததா இல்ல வேம்பயர்னால நடந்ததான்னு தெரியல, ஏன்னா இந்த பைட் அட்டாக்கான சரியான ஆதாரம் இன்னும் போலீஸ்க்கு கிடைக்காதனால போலீஸ் எல்லாரும் குழம்பி போய் இருக்காங்க, அதனால அரசாங்கம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மக்கள் யாரும் நைட்டு 10 மணிக்கு மேல வெளியே வர வேண்டாம்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட லூகா, இந்த நியூஸ் கேட்க ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு, ஆனா வேம்பயர்ஸ் எல்லாரும் மனிதர் வாழ்ற உலகத்தை விட்டு எப்பவோ போயிட்டாங்கன்னு சொல்லி நான் படிச்ச எல்லா நாவல்லையும் எழுதி இருந்தது, ஆனா இந்த நியூஸ்காரங்க என்னடானா வேம்பயர் எல்லாரும் மக்கள் வாழ்ற பகுதியில இருக்கிறதாவும் அவங்க தான் இந்த பைட் அட்டாக்க நடத்திட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்களே, இதுல எது உண்மையா இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே, அது மட்டும் இல்லாம காலையில சார்லஸோட நடவடிக்கையை பார்க்கும் போது எனக்கு ஒருவேளை சார்லஸ் வேம்பயரா இருப்பானோன்னு வேற எனக்கு சந்தேகமா இருக்கு, இல்ல கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல, நான் எதுக்காக இப்படி பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்கேன், ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி சார்லஸ் வேம்பயரா இருந்தான்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்த லூகா திடீர்னு, சார்லஸ் வேம்பயரா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நான் நாவல்ல படிச்சிருக்கேன், வேம்பயர்ஸ் எல்லாரும் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு அதே சமயம் மர்மமானவங்களா இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன், உண்மையை சொல்லணும்னா நான் வேம்பயர்ஸ் நாவல்ல வர மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்புறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு என்னதான் நான் வேம்பயரோட வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் வேம்பயர்ஸ்க்கு மனுஷங்களோட ரத்தம் மட்டும்தான் தேவைப்படும், அவங்க உயிர் வாழணும்னா அவங்க மனுஷ ரத்தத்தை குடிச்சே ஆகணும், அதுக்காக அவங்க யார வேணாலும் கொல்லுவாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லூகா ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸா குளிச்சுட்டு அவனோட மொபைலை எடுத்து சார்லஸ் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் கால் வந்திருக்கான்னு பாக்க, அதுல பார்த்தா சார்லஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு கால் மெசேஜும் வந்திருக்காது, அதை பார்த்த லூகா இந்த சார்லஸ்க்கு என்னாச்சு, காலையில இருந்து நான் அவனுக்கு கால் மெசேஜ் பண்றேன், அவன் என் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், சரி மெசேஜாவது பண்ணுவோமே மெசேஜ் பண்ணா மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், ஒருவேளை அவனுக்கு வேலை அதிகமா இருக்கா, ஒர்க்கோட பிஸில தான் எனக்கு கால் மெசேஜ் பண்ண மறந்துட்டானா என்ன, ஆமாமா அப்படியா தான் இருக்கும், நான் தான் தேவையில்லாம ஓவரா திங்க் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லூகா மொபைல பாத்துட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, அதுல சார்லஸ் ஆபீஸ்ல அவன் ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அப்போ அங்க சார்லஸ்
சார்லஸோட மேனேஜர் கையில பிளட் பேக்க கொண்டு வந்து டைரக்டர் சார் உங்களோட பிளட் பேக்க நான் டேபிள் மேல வைக்கிறேன்னு சொல்ல சார்லஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர் மனசுக்குள்ள டைரக்டர் சாருக்கு திடீர்னு என்னாச்சு? பொதுவா டைரக்டர் சார் இந்த மாதிரி பிளட் பேங்க்ல இருக்க ரத்தத்தை எல்லாம் குடிக்க மாட்டாரு, அது சுத்தமா அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இந்த பிளட்டோட டேஸ்ட் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ற ஆள் இன்னைக்கு என்னமோ திடீர்னு கொஞ்ச நாளா இந்த மாதிரி ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காரு. இத பார்க்கும்போது ரொம்ப வினோதமா இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க சைலண்டா நிக்கிற மேனேஜரை பார்த்த சார்லஸ் உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க மேனேஜர் ஆமா சார், ரொம்ப முக்கியமான விஷயம். சேர்மேன் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. அது என்னன்னா லோ லெவல் வேம்பயர்ஸ் எல்லாம் நம்ம விதிகளை மீறி மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ள வந்து அப்பாவி மக்களோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்களை பாதுகாக்க முடியாம போயிடுச்சுன்னு நினைச்சு மக்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம நியமிச்ச ஆட்கள் எல்லாமே வருத்தத்தோட இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் ஆமா நீங்க சொல்றது சரிதான், விதியை மீறி நடந்துக்கிற சில லோ லெவல் வேம்பயர்ஸ் நானே என் கண்ணால பாத்திருக்கேன். இந்த லோ லெவல் வேம்பயர்ஸ்க்கெல்லாம் விதியை மீற அளவுக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்தது? இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஒன்னும் புரியலையேன்னு சொல்ல மேனேஜர் டைரக்டர் சார் நீங்க சொன்ன மாதிரியே இந்த லோ லெவல் வேம்பயர்ஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்க நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல இந்த லோ லெவல் வேம்பயர்ஸ் பின்னாடி உங்க தம்பி சைரஸ் தான் இருந்திருக்காருங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் அந்த முட்டாள் எதுக்காக இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கான்? இப்படி பிரச்சனைகளை உருவாக்குறது மூலமா என்ன அழிச்சு பரம்பரை சிம்மாசனத்துல அவன் உட்காந்து ஆட்சி பண்ண முடியும் நம்புறானா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த சார்லஸ் மேனேஜர் நீங்க இந்த விஷயத்தை பத்தி என் தாத்தா கிட்ட சொன்னீங்களா? என் தாத்தா இந்த விஷயத்துக்கு என்ன முடிவு எடுத்தாருன்னு சொல்லி கேட்க மேனேஜர் சார் நான் இந்த விஷயத்தை பத்தி ஹாலிடே ட்ரிப்புக்கு போயிருக்க உங்க தாத்தா கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு மாசம் நான் ஹாலிடே ட்ரிப் என்ஜாய் பண்றதுக்காக ஹவாய் வந்திருக்கேன், அதனால என்ன நிம்மதியா இருக்க விடுங்க, எனக்கு வயசாயிடுச்சு, அதனால என்னால இப்ப எதையும் செய்ய முடியாது, நீ இந்த விஷயத்தை பத்தி என் பேரன் சார்லஸ் கிட்ட சொல்லு, அவன் இந்த பிரச்சனைக்கான முடிவெடுப்பான்னு சொன்னதையெல்லாம் ஒண்ணு விடாம மேனேஜர் சார்லஸ் கிட்ட சொல்ல அதை கேட்ட சார்லஸ் மனசுக்குள்ள அதானே பார்த்தேன், பிரச்சனைன்னு வந்துட்டா போதுமே, என் தாத்தா என்ன கோத்து விட்டுட்டு நைஸா எஸ்கேப் ஆயிருவாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு மேனேஜர் கிட்ட சரி நான் இத பத்தி யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பிவிட்டு சார்லஸ் கண்ண மூடி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அப்ப கரெக்டா சார்லஸோட மொபைலுக்கு லூகா கிட்ட இருந்து மெசேஜ் வர மெசேஜ பார்த்த சார்லஸ் லூகா தான் மெசேஜ் பண்ணிருக்கான், ஆனா என்னால லூகாவோட மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நைட்டு ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வந்த லூகா சார்லஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு கால் மெசேஜ் வராதனால பயங்கரமா கடுப்பாக அவன் இந்த சார்லஸ்க்கு என்னாச்சு, எதனால என்னோட கால் மெசேஜ் எதுக்கும் ரீப்ளை பண்ண மாட்டேங்கிறான், ஒரு மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் சார்லஸ் கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு கால் மெசேஜ் வரல, அப்படி என்னதான் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், என்னதான் பிஸியா ஒர்க் இருந்தாலும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண கூட அவனுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சா, ஆரம்பத்துல நான் வேண்டான்னு அவனை விட்டு தள்ளி போகும்போது நான் தான் வேணும்னு சார்லஸ் என் பின்னாடி வந்தான், என்னதான் நம்ம இவனை அவாய்ட் பண்ணாலும் இவன் நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே, சரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பமேன்னு சொல்லி அவன் கூட ஒண்ணு சேர்ந்தா இப்ப என்னடானா அவன் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான், எல்லாம் என்னோட தப்பு தான், அவனை நம்பி இருக்க கூடாது, என்னை ஏமாத்தி என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடி முடிச்சுட்டு இப்ப புதுசா யாரையோ கரெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அதான் என்னை இப்ப அவாய்ட் பண்றான், இருக்கட்டும் நாளைக்கு அவனோட ஆபீஸ்க்கு போய் அவன் மனசுல என்ன இருக்குங்கறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், நாளைக்கு அவன் என்ன சொல்றாங்கறத பொறுத்து தான் நான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி லூகா அவனோட மொபைலை தூக்கி வீசிட்டு நைட்டு ஃபுல்லா சார்லஸ் திட்டிக்கிட்டே தூங்கி போக அடுத்த நாள் காலையில லூகா சொன்ன மாதிரியே நேரத்துல சார்லஸோட ஆபீஸ்க்கு வர லூகாவை பார்த்து ஷாக் ஆன சார்லஸ் லூகா நீயா நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட லூகா அழுதுகிட்டே நான் உனக்கு ஒரு வாரமா கால் மெசேஜ் பண்றேன், ஆனா நீ என்னோட கால் அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்ற, சரி மெசேஜ்க்காவது ரீப்ளை பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ என்னோட மெசேஜ்க்கும் ரீப்ளை பண்ண மாட்டேங்கிற, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ எந்த விதமான கேம் விளையாடிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் வேகமா லூகாஸோட பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு லூகா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நான் உன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தணும்னு நினைச்சது கூட கிடையாது, பிளீஸ் லூகா அழுகாதன்னு சொல்ல லூகா நான் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லன்னா அப்புறம் எதுக்காக நீ என்னை விட்டு விலகி போற, ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட இருந்து மெசேஜ் கால் வரும்னு சொல்லி டே நைட் நான் என் மொபைலே பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா, நீ நடந்துக்கிறத பார்த்து உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ இல்ல நீ என்னை விட்டு வேற ஒருத்தனை தேடி போயிட்டீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி அழுக அதை கேட்ட சார்லஸ் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற ஒருத்தரை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த சார்லஸ் மனசுக்குள்ள உன்கிட்ட என்ன பத்தின உண்மையை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சிட்டு இருக்கேன் லூகான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சார்லஸ் லூகாஸ் அவனோட மடியில குழந்தை மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு என்ன லூகா நீ அழுது முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க கடுப்பான லூகா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் நீ சொல்றது சரிதான், நான் உனக்கு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்க கூடாது, நான் அப்படி இருந்தனாலதான் நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா நானும் உன்ன மாதிரி தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், என்ன நீ வெளியே சொல்லி அழுதுட்ட, நான் வெளியே சொல்லாம அழுதுட்டு இருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்லி சார்லஸ் லூகாஸோட லிப்ல கிஸ் குடுக்கறதுக்காக பக்கத்துல வர அதை பார்த்த லூகா சார்லஸ் பிடிச்சு தள்ளி விட்டு என் பக்கத்துல வந்தேன்னா உன்னை கொன்றுவன் பாத்துக்கோ, முதல்ல நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணன்னு சொல்லுன்னு கேட்க சார்லஸ் அதுக்கான காரணத்தை என்னால இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட லூகா பரவாயில்ல நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன், நீ என்கிட்ட சொல்ல தயங்குறேன்னா அப்ப அது
ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். அதனால உனக்கு எப்ப என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா இதுக்கப்புறம் நீ என்னை எப்பவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. நீ என்ன அவாய்ட் பண்ணும்போது நான் அனாதையா ஃபீல் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் லூக்கஸோட நோஸ்ல முத்தம் கொடுத்து, லூக்கா நீ ரொம்ப ஸ்வீட்டானவன் தெரியுமா? உன்ன மாதிரி கியூட்டான ஒருத்தனை விட்டு என்னால எப்படி விலகி இருக்க முடியும்? நான் உன்னை காயப்படுத்தினதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். லூக்கா என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல அதை கேட்ட லூக்கா, நான் உன்னை இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன திரும்பவும் நீ அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் உன்னை விட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீ என்னதான் என் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ், எனக்கு புரிஞ்சுது. அம்மா லூக்கா நீ காலையில சாப்பிட்டியா? உனக்கு பசிக்குதா? நம்ம வேணா வெளியே போய் சாப்பிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்க, லூக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்தேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணதுனால உன்னை பாத்துட்டு போறதுக்காக இங்க வந்தேன். ஒரு வழியா உன்னை பாத்துட்டேன், அதனால இப்ப நான் கிளம்புறேன். எனக்கு ஃபிளவர்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ், அப்ப நான் கார்ல உன்னை ஷாப்ல கூட்டிட்டு போய் விடவான்னு சொல்லி கேட்க, லூக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போற வழியில ஃபிளவர்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு. ஃபிளவர்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என் கடைக்கு போவேன். அதனால நானே போய்க்கிறேன், நீ போய் உன்னோட வேலையை பாருன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ், அப்படின்னா நான் ஒர்க்க முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு உன்னை பார்க்க வரவான்னு சொல்லி கேட்க, லூக்கா தேவையில்லை, இன்னைக்கு ஃபிளவர்ஸ் ஆர்டர் நிறைய வந்திருக்கனால நான் அந்த ஆர்டர் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகும். அதனால நீ உன்னோட ஒர்க்க முடிச்சிட்டு நேரத்துல வீட்டுக்கு போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக சார்லஸ் லூக்கஸ போக விடாம, ப்ளீஸ் லூக்கா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், அதனால ஒரு 5 நிமிஷம் நான் உன்னை ஹக் பண்ணிக்க எனக்கு அனுமதி கொடுப்பியான்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸ டைட்டா கட்டி பிடிச்சு உட்காந்துட்டு இருக்க, அன்னைக்கு நைட்டு லூக்கா அவனோட ஒர்க்கை எல்லாம் முடிச்சிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, அப்பாவன் இன்னைக்கு ஷாப்க்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தனால அந்த ஆர்டரை ரெடி பண்ணிக்கிட்டே நேரம் போனதே தெரியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஷாப் க்ளோஸ் பண்ணவேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்க, அவன் வந்துட்டு இருக்க வழியில ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கிறத பார்த்த லூக்கா, என்னடா இது இன்னைக்கு தெருவே இவ்ளோ அமைதியா இருக்கு, பொதுவா நம்ம ஏரியா இப்படி அமைதியா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த லூக்காக்கு நியூஸ்ல நைட்டு 10 மணிக்கு மேல ஆட்கள் யாரும் வெளியே வரக்கூடாது, ஏன்னா 10 மணிக்கு மேலதான் பைட் அட்டாக் நடக்குதுன்னு சொன்னது ஞாபகம் வர, லூக்கா அடடா நான் இந்த நியூஸ மறந்தே போயிட்டேனே, இப்ப என்ன பண்றது, பேசாம வேகமா வீட்டுக்கு ஓடி போயிட வேண்டியதான்னு சொல்லி லூக்கா வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா அவனுக்கு ஆப்போசிட்ல உடம்பு முழுக்க ரத்தத்தோட வேம்பையர் வந்து நிக்க, வேம்பையரை பார்த்து பயந்து போன லூக்கா, யார் இவன், இவன் பார்க்க மனுஷ மாதிரி இல்லையே, இவன் பார்க்கவே பயங்கரமா இருக்கானே, இப்ப என்ன பண்றது, இப்ப என்னால வீட்டுக்கு போக முடியாது, அதனால பேசாம நம்ம திரும்பி கடைக்கே போயிருவோம்னு சொல்லி பிளான் பண்ண லூக்கா வேகமா அங்கிருந்து ஓடி போக ட்ரை பண்ண, அங்க பார்த்தா இன்னொரு வேம்பையர் லூக்காவோட வலிய மறைச்சு நின்னு, எனக்கு ஒரு ரத்தம் வேணும், ஒரு ரத்தம் குடிக்க கூடன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு பயந்து போன லூக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க, எங்க அந்த 2 வேம்பையரும் ஒரு ரத்தம் எனக்கு வேணும், ஒரு ரத்தத்தை எனக்கு குடிக்க கூடன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே லூக்காவோட பக்கத்துல வந்துட்டு இருக்க, அதை பார்த்த லூக்கா அழுதுகிட்டே, என் பக்கத்துல வராத, என்னை விட்டு தள்ளி போன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இங்க அந்த 2 வேம்பையர்ஸும் அவன் பேசுறத காதல் கூட வாங்கிக்காம ரத்தத்தை குடிக்கிறதுக்காக லூக்காவோட பக்கத்துல வந்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா சார்லஸ் அங்க வர, அவன் பயங்கர கோபத்தோட வேகமா ஓடி வந்து அந்த வேம்பையர்ஸ் கூட சண்டை பண்ணி அவங்களை எல்லாம் கொண்டு முடிச்ச சார்லஸ் அவனோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, உடம்பு முழுக்க ரத்தத்தோடையும் வேம்பையர்ஸ்க்கு இருக்க ஷார்ப்பான பல்லோட நிக்கிற சார்லஸ பார்த்த லூக்கா ஃபைனலா சார்லஸ் யாருங்கறத தெரிஞ்சுக்கிறான். இந்த சார்லஸ் லூக்காக்கு நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் லூக்கா என்ன முடிவு எடுப்பானோன்னு நினைச்சு சார்லஸ் லூக்காவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க.